எஸ் குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஜிஎஸ்டி இன் டேலி ப்ரைம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஜிஎஸ்டியை பற்றி பார்க்க போகிறோம். ராமகிருஷ்ணா மிஷன் அண்ட் ஹெச்சிஎல் ஃபவுண்டேஷன் ப்ரெசன்டிங் ப்ராக்டிக்கல் அப்ரோச் டு ஜிஎஸ்டி பை ஸ்ரீனிவாசன். ஜிஎஸ்டி டேக்ஸ் அண்ட் இன்ட்ரடக்ஷன். முதல்ல வந்து பேசிக்லேருந்து வருவோம். டேக்ஸ் அண்ட் இன்ட்ரடக்ஷன். கவர்மெண்ட் நீடு மணி டு டேக் கேர் ஆஃப் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். அரசாங்கத்துக்கு பணம் தேவைப்படுது. எதுக்காக இந்த அரசாங்கத்துக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு நிறைய சேவை பண்ண வேண்டியிருக்கு. லைட்டு போடணும், தண்ணி கொடுக்கணும், ரோடு போடணும், ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ணணும், ஹெல்த் இன்சூரன்ஸு ஹெல்த்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டை பாதுகாக்கணும். நிறைய தேவைகள் இருக்குது அரசாங்கத்துக்கு. அப்போ அந்த அரசாங்கத்துக்கு பணம் தேவைப்படுது. அப்போ அரசாங்கத்துக்கு தேவையான பணம் எங்கேருந்து வருது? வேர் டஸ் த மணி கம் ஃப்ரம்னா இட் இஸ் மோஸ்ட்லி த்ரூ டேக்ஸஸ். அரசாங்கத்துக்கு 3 வகையில் 4 வகையில் பணம் வருது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் மூலியமாக வருது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சில விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாக இன்ட்ரெஸ்ட்டு டிவிடெண்ட்ஸ் அந்த மாதிரி வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாண்டு இந்த மாதிரி இஷ்யூ பண்ணுவாங்க, அதில் வரும். சம்டைம்ஸ் இந்தியா கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது அசட்டை சேல் பண்ணி கொண்டு வருவாங்க. அதுக்கும் மேலே ஏதாவது பணம் வேணும் அப்படின்னா வேர்ல்டு பேங்க்கு இல்லை மற்ற இடத்துலேருந்து இந்தியா வந்து பாரோ பண்ணுறாங்க. ஸோ இதுலேருந்து வருது. டேக்ஸஸ் தான் இந்தியாவுடைய மெயின் ரெவென்யூ. சரி, இந்த டேக்ஸ் யார் கட்டுறா அப்படின்னா ஹூ பேஸ் த மணி டு த கவர்மெண்ட் அப்படின்னா நாம் தான் கட்டுறோம், வி த பீப்புள். ஃபார் வாட் பர்பஸ் வி ஆர் பேயிங் த டேக்ஸஸ். நாம் எதுக்காக கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டணும்னா டு கெட் த பப்ளிக் சர்வீசஸ். நம்ம நிறைய பப்ளிக் சர்வீசஸ் என்ஜாய் பண்ணுறோம். நம்ம ரோட்டை விட்டு இறங்குறோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா நமக்கு ரெஸ்ட் ரூம், டாய்லெட்டுக்கு தண்ணி வருது. அதே மாதிரி வீட்டுக்குள்ளே பம்ப் அடித்தா தண்ணி வருது. இந்த மாதிரி நம்ம லைட்டு நமக்கு தராங்க. இந்த மாதிரி ரோடு வெளியில் இறங்கி வந்தால் ரோடு இருக்குது. நிறைய பப்ளிக் சர்வீசஸ் கொடுக்குறாங்க இல்லையா? அதுக்காக தான் நாம் கவர்மெண்ட்டுக்கு பண்ணுறோம். ஆர் வி பேயிங் த டேக்ஸஸ் வாலண்டரிலி. யாராவது டேக்ஸ் வந்து வாலண்டரியாக கட்டுறாங்களா அப்படின்னா கிடையாது. நோ, இட் இஸ் என்ஃபோர்ஸ்ட் ஆன் அஸ். நம்ம மேலே டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு திணிக்கப்பட்டிருக்கு. ஆர் ஆல் த பீப்புள் பேயிங் த டேக்ஸ். நீங்கள் வந்து எல்லாருமே டேக்ஸ் கட்டுறாங்களா அப்படின்னா எஸ், எல்லோரும் டேக்ஸ் கட்டுறாங்க. டேக்ஸ் கட்டாமல் யாருமே கிடையாது. சம் டேக்ஸஸ் ஆர் நோயிங்லி, சம் டேக்ஸஸ் ஆர் அன்னோயிங்லி. சில டேக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சு கட்டுறோம். சில டேக்ஸஸ் வந்து நம்ம டேக்ஸ் கட்டுறோம் அப்படின்னு தெரியாமலே கட்டுறோம். இஸ் எனி ஒன் ஸ்பேர்டு ஃப்ரம் த டேக்ஸ் பர்டன். யாராவது இந்த மாதிரி டேக்ஸ் கட்டுறதுலேருந்து யாராவது எவேஷன் ஆகிறாங்களா அப்படின்னா கிடையாது. ஈவன் தோ எ பெக்கர் ஆல்சோ பேயிங் த டேக்ஸ். ஒரு பிச்சைக்காரன் கூட என்ன பண்ணுறான்? டேக்ஸ் கட்டுறான். நீங்கள் கேட்கலாம், சார் ஒரு பிச்சைக்காரன் எப்படி சார் டேக்ஸ் கட்டலாம்? இந்தியாவில் வந்து நேர்மையாக டேக்ஸ் கட்டுறது யாருன்னா பிச்சைக்காரனும் குடிகாரன் தான். குடிகாரன்னு சொல்லக்கூடாது, அவனை மதுப்பிரியர்கள் தான் சொல்லணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் வந்து ஒரு கட்டிங் வாங்குறான், ஒரு குவார்ட்டர் வாங்குறான் அப்படின்னா அதனுடைய விலை 150 ரூபான்னு வச்சுப்போம். அந்த 150 ரூபாயில் 100 ரூபா கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக போகுது. ஒருத்தன் வந்து ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்குறான், கோல்டு ஃபில்டர் அப்படின்னா அந்த கோல்டு ஃபில்டருடைய ரேட்டு வந்து 120 ரூபா அப்படின்னு வச்சுப்போம். அந்த 120 ரூபாயில் 70 ரூபா வந்து 70 ரூபாலேருந்து 90 ரூபா வரைக்கும் டேக்ஸாக தான் போகுது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பிச்சைக்காரனும் குடிகாரனும் தான் நிறைய இந்த கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸை கொடுத்துட்டுருக்காங்க, ரைட்டா? ஸோ வந்து ஈவன் ஒரு பிச்சைக்காரன் ஒரு பாக்கெட் கோல்டு ஃபில்டர் வாங்குறான் அப்படின்னா அந்த சிகரெட்டில் டேக்ஸ் இருக்குது. அவன் ஒரு குவார்ட்டர் பாட்டில் வாங்குறான் அப்படின்னா அதில் டேக்ஸ் இருக்குது. ஸோ இந்த டேக்ஸ் பர்டன்லேருந்து யாருமே தப்பிக்கிறது கிடையாது. ஆனால் டேக்ஸஸ் வந்து பொதுவாக 2ஆக பிரிக்கலாம். ஒன்று வந்து டைரக்ட் டேக்ஸு, இன்னொன்று இன்டைரக்ட் டேக்ஸ். டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது என்ன? யூ ஆர் டைரக்ட்லி பேயிங் த டேக்ஸ் டு த கவர்மெண்ட்டுக்கு நீங்களே நேரடியாக கட்டினா அதுக்கு பேர் டைரக்ட் டேக்ஸ். இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது என்ன? இன்டைரக்ட் டேக்ஸுங்கிறது நீங்கள் இன்டைரக்டாக போய் கட்டுவீங்க. இன்டைரக்டாக போய் கட்டும்போது நீங்கள் டேக்ஸ் கட்டுறோம் அப்படிங்கிற ஃபீலிங்கே உங்களுக்கு வராது. சார் இப்போ நீங்கள் டைரெக்டாக உங்களுடைய இன்கம் 10 லட்சம், அந்த 10 லட்சத்துக்கு 1 லட்சம் டேக்ஸ் கட்டுங்க. ஐயோ நான் 1 லட்சம் டேக்ஸ் கட்டுறேன் அப்படிங்கிற ஃபீலிங் உனக்கு வரும். அப்போ இன்கம் ஏதாவது குறைக்க முடியுமா, டேக்ஸ் ஏதாவது கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு மைண்டை சிந்தனை பண்ணும். அதுவே நீங்கள் கடையில் போய்ட்டு ஒரு 10 ரூபா பிஸ்கெட் பாக்கெட் வாங்குறீங்க அப்படின்னா அந்த 10 ரூபா பிஸ்கெட் பாக்கெட்டு அது ப்ராடக்ட் வந்து 10 ரூபானா கிடையாது, 9 ரூபா 50 பைசா அதில் டேக்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு மளிகை கடையில் போய்ட்டு ஒரு 3000 ரூபா 4000 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு மாதத்துக்கு மளிகை ஜாமான் வாங்குவீங்க. அந்த 3000 ரூபாயில் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் 5% டேக்ஸ், ஒரு 150 ரூபாலேருந்து 200 ரூபா டேக்ஸாக கொடுக்குறீங்க. அப்போ நீங்கள் நான் டேக்ஸ் கொடுக்குறேன் சார், எனக்கு வந்து டேக்ஸ் கொடுக்குற ஃபீலிங் இல்லை சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டுறோம் அப்படிங்கிற ஃபீலிங் வரும். ஆக்சுவலாக நீ ஒரு பொருள் வாங்குற, அதனுடைய ப்ராடக்ட் ப்ரைஸு 1000 ரூபா, அதுக்கு டேக்ஸ் 18%, 1180 ரூபா. நான் என்ன சொல்கிறேன், 1000 ரூபாயை வந்து ஜிபே பண்ணு, 180 ரூபாயை கேஷாக கட்டு. என்ன அமௌண்ட்டு நீ டேக்ஸாக பேமெண்ட் பண்ணுறியோ, என்ன அமௌண்ட்டு அந்த பில்லில் டேக்ஸ் இருக்கோ அந்த அமௌண்ட்டை நீ வந்து என்ன பண்ணு, கேஷாக கொடு.
சார் என்கிட்ட ஜிபேல இவ்வளோ தான் காசு இருக்குது, நான் வந்து இந்த அமௌண்ட் நான் கொடுத்துட்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கொடு. அப்போ கொடுக்கும்போது என்னாகும், நாம் இந்தியாவுக்காக டேக்ஸ் கட்டுறோம் அப்படிங்கிற ஃபீலிங் வரும். அப்போ நாம் இந்தியாவுக்கு டேக்ஸ் கட்டுறோங்கிற ஃபீலிங் வரும் இல்லையா? அப்போ நீங்கள் டேக்ஸை கொடுக்கும்போது கொடுத்து முடிச்சுட்டு, சார் இந்த வந்து டேக்ஸ் காசு நான் கேஷாக கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிரு. அப்போ அவனுக்கும் வந்து டேக்ஸ் வாங்குகிறோம் அப்படிங்கிற ஃபீலிங் வரும். அந்த டேக்ஸை வாங்கினதை கொண்டு போய் ஒழுங்காக கட்டணும் அப்படின்னு அவன் மைண்ட்லேயும் அது ரிஜிஸ்டர் ஆகும். ரைட்டா? ஸோ இதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டுறோம் அப்படிங்கிற ஃபீலிங் வரும். அதான் அதுவே நெகட்டிவாகவும் மாறிடக்கூடாது, பார்த்துக்கணும். நான் வந்து 1000 ரூபா ப்ளஸ் 180 ரூபா டேக்ஸ் சேர்த்து வரணுன்னே இந்த டேக்ஸ் இல்லாமல் எனக்கு கொடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது. நீ கேட்டாலும் அவன் தரமாட்டான். ஏன்னா அவன் வந்து டேக்ஸ் கொடுத்து தான் வாங்கிட்டு வரான் அந்த ப்ராடக்ட். ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதனால் என்னுடைய ஐடியா என்ன அப்படின்னா, நீங்கள் டேக்ஸ் கட்டுறோங்கிற ஃபீலிங் இருந்துச்சுன்னா ஒரு அமௌண்ட்டை வந்து ஜிபே பண்ணுங்கள், டேக்ஸ் அமௌண்ட்டை கேஷாக பேமெண்ட் பண்ணுங்கள். தட் இஸ் வெல் அண்ட் குட். ரைட்டா? அடுத்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிகரெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிச்சைக்காரன் கூட சிகரெட் டேக்ஸ் கட்டுறோம் அப்படிங்கிறான். எப்படி கட்டுறோம் அப்படின்னா, அவன் குடிக்கிற சிகரெட்டில் 2 வகையான டேக்ஸஸ் இருக்குது. ஒன்று எக்ஸைஸ் டியூட்டி, இன்னொன்று வேட். எக்ஸைஸ் டியூட்டி, இன்னொன்று வேட். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ்? டியூட்டிக்கும் டேக்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? டியூட்டிக்கும் டேக்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? ஒரு நிமிஷம், இந்த சவுண்டு போட்டோம். ஓகே, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ்? டியூட்டினா என்ன, டேக்ஸ்னா என்ன? டியூட்டி அப்படின்னா இட் இஸ் எ டேக்ஸ் லெவிட் ஆன் குட்ஸ். பொருள் மேலே போட்டால் டியூட்டி. எக்ஸாம்பிள் கஸ்டம்ஸ் டியூட்டி லெவிட் ஆன் இம்போர்ட் அல்லது எக்ஸ்போர்ட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். எக்ஸைஸ் டியூட்டி லெவிட் ஆன் மேனுஃபேக்சர் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். டேக்ஸ் அப்படிங்கிறது லெவிட் ஆன் பர்சன். அதாவது பொருள் மேலே போட்டால் டியூட்டி, ஆள் மேலே போட்டால் டேக்ஸ். எக்ஸாம்பிள் இன்கம் டேக்ஸு, வெல்த்து டேக்ஸ். முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெல்த்து டேக்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்தது. இப்போ வந்து அந்த வெல்த்து டேக்ஸ் அப்படிங்கிறது கிடையாது, அபாலிஷ் ஆகிடுச்சு. வெல்த்து டேக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, உங்களுக்கு இன்கம் இருக்கோ இல்லையோ, உங்களுக்கு 30 லட்ச ரூபாய்க்கு மேலே சொத்து இருந்ததுன்னா வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட்டு யூ ஹாவ் டு பே அஸ் வெல்த்து டேக்ஸ். அந்த வெல்த்து டேக்ஸை மன்மோகன் சிங் பீரியடில் ஒழிச்சிட்டாங்க. இப்போ கிடையாது வெல்த்து டேக்ஸ். ஓகேவா? ஸோ இஃப் எ டேக்ஸ் லெவிட் ஆன் குட்ஸ், பொருள் மேலே போட்டால் டியூட்டி. இஃப் எ டேக்ஸ் லெவிட் ஆன் பர்சன், இட் இஸ் கால்டு டேக்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா ஊர்லேருந்து வந்தார். வரும்போது ஒரு டிவி வாங்கிட்டு வந்தார். 10,000 ரூபாய் டியூட்டி கண்டு கொண்டு வந்தார் அப்படிமா. அது வந்து டியூட்டி அப்படின்னா அது பொருள் மேலே போட்டிருக்கு. இஃப் எ டேக்ஸ் லெவிட் ஆன் பர்சன், நான் வந்து ஒரு 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், அதுக்கு வந்து 1 லட்ச ரூபா டேக்ஸ் கட்டுறேன் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஆள் மேலே போட்டிருக்கு, அதுக்கு பேர் டேக்ஸ். செஸ்ஸு அப்படின்னா இட் இஸ் எ டியூட்டி ஆர் டேக்ஸ் அப்படின்னா இட் இஸ் டியூட்டியும் கிடையாது, டேக்ஸும் கிடையாது, அது வந்து சர்சார்ஜ். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபார் பர்டிகுலர் பர்பஸ். என்ன பர்பஸ்க்கு நம்ம டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறோமோ அந்த அமௌண்ட்டை கவர்மெண்ட்டு அந்த பர்பஸ்க்கு தான் பயன்படுத்த முடியும். அதனால தான் அதுக்கு பேர் வந்து செஸ் அப்படின்னு பேர். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேட்டு, ப்ரொஃபஷனல் டேக்ஸு, இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் டேக்ஸ். ஹவு டேக்ஸஸ் ஆர் மெயின்லி கிளாசிஃபைட்? தெர் ஆர் 2 type of taxes, namely direct tax and indirect tax. What is the difference between the direct tax and indirect tax means? Direct tax means if a tax is levied on directly on the person, incidence and impact are on same person, tax burden cannot be passed on. என்னோட இன்கம்க்கு நான் டேக்ஸ் கட்டுறேன், நான் கட்டின டேக்ஸை இன்னொருத்தருக்கு பாஸ் ஆன் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் இன்கம் டேக்ஸ், வெல்த் டேக்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் டேக்ஸ். வேறஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இன்டைரக்ட்லி லெவிட் ஆன் குட்ஸ். சட்டை போட்டிருக்கும் போதே பணி நத்துற வேலை தான் இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது. இன்சூரன்ஸ் ஆன் ஒன் பர்சன் அண்ட் த இம்பேக்ட் ஆன் அனதர் பர்சன், டேக்ஸ் பர்டன் இஸ் பாஸ்ட் ஆன். எக்ஸாம்பிள் எக்ஸைஸ் டியூட்டி, வேட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 வகையான டேக்ஸ் பார்த்துருக்கோம். ஒன்று டைரக்ட் டேக்ஸு, இன்னொரு இன்டைரக்ட் டேக்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரேட் ஆஃப் டேக்ஸ் அப்படிங்கிறது 5%, 10%, 15%. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் டேக்ஸ் அப்படின்னு பேர். ஓகேவா? ரேட் ஆஃப் டேக்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ட் டேக்ஸு ரிச் பீப்புள் பேஸ் மோர் டேக்ஸ், மிடில் பீப்புள் பேஸ் லோ டேக்ஸ், வேர் புவர் பீப்புள் டசன்ட் பே எனி டேக்ஸ். தட் சிஸ்டம் இஸ் கால்டு ப்ராக்ரஸிவ் ரேட் ஆஃப் டேக்ஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேட் ஆஃப் டேக்ஸில் 2 வகையான மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்ரஸிவ் ரேட் ஆஃப் டேக்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெக்ரெசிவ் ரேட் ஆஃப் டேக்ஸ். ப்ராக்ரஸிவ் ரேட் ஆஃப் டேக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா உன்னோட இன்கம் இன்க்ரீஸ் ஆக நீ கட்ட வேண்டிய டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா அதுக்கு பேர் தான் ப்ராக்ரஸிவ் ரேட் ஆஃப் டேக்ஸ் அப்படின்னு பேர். உன்னோட இன்கம் இன்க்ரீஸ் ஆக உன்னுடைய ரேட் ஆஃப் டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெக்ரெசிவ் நேச்சர் ஆஃப் டேக்ஸ். ரெக்ரெசிவ் நேச்சர் ஆஃப் டேக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான டேக்ஸ் ரேட்டு தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சரவணா ஸ்டோர் போகிறோம். சரவணா ஸ்டோரில் நான் போயிட்டு ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்குகிறேன். அதனுடைய ரேட்டு 500 ரூபா. அதுக்கு 5% ஜிஎஸ்டி 25 ரூபா நான் கொடுக்குறேன். நான் வாங்கிட்டு இருக்கும்போது பக்கத்திலே ஒரு சினிமா ஸ்டார் அஜித் வராரு, ஒய்ஃபு ஷாலினியை கூட்டிகிட்டு. அவர் வந்து அந்த ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்குறாருன்னு வச்சுப்போம். அவருக்கும் அதே 5% டேக்ஸ் தான். அதுதான் ரெக்ரெசிவ் நேச்சர். இது வந்து அஜித் வந்து சூப்பர் ஸ்டாராக இருக்கார், பெரிய நடிகர், நிறைய சம்பாதிக்கிறாருன்னு அவருக்கு அதிகமான டேக்ஸும் கிடையாது. சீனிவாசன் ஏழையாச்சே அப்படின்னு எனக்கு கம்மியான டேக்ஸும் கிடையாது. இதுக்கு பேர் தான் ரெக்ரெசிவ் நேச்சர். ஸோ ரெக்ரெசிவ் நேச்சர் அப்படிங்கிறது ஒரே ஆளுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரியான டேக்ஸ், ஒரே ப்ராடக்ட் அல்லது ஒரே சர்வீஸ், அதுக்கு ஒரே மாதிரியான டேக்ஸ் ரேட் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ரெக்ரெசிவ் நேச்சர். உன்னுடைய இன்கம்க்கு ஏற்ற மாதிரி டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக உன்னுடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆக உன்னுடைய டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிற மெத்தட் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ப்ராக்ரெசிவ் ரேட் ஆஃப் டேக்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைப்போம் ரெக்ரெசிவ் நேச்சர் நல்ல மெத்தட் தானே அப்படின்னு நினைப்போம். உங்களுடைய பார்வையில் ஓகே, ஏன்னா நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. இப்போ வந்து இப்படி திங்க் பண்ணி பார்ப்போம். சரவணா ஸ்டோருக்கு போகிறோம். இப்போ நான் போகிறேன், நான் சம்பாதிக்கிறேன், பிரச்சனை இல்லை. நான் வந்து ஒரு 500 ரூபா ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து நான் 25 ரூபா டேக்ஸ் கட்டலாம், ஏன்னா நான் சம்பாதிக்கிறேன். 80 வயசு ஆள் ஒருத்தர் வராரு, அவரும் வந்து அதே ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்குறாரு. பட் அவருக்கு வருமானம், பென்ஷன் கிடையாது, அல்லது அவருக்கு எந்த ஒரு வருமானமும் கிடையாது. அப்போ வருமானமே இல்லாத அவனும் அதே டேக்ஸ் கட்டுறான். இப்போ ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தையும் எதுவும் சம்பாதிக்கிறது இல்லை, அதுவும் அதே டேக்ஸ் கட்டுது. சம்பாதிக்கிற நானும் டேக்ஸ் கட்டுறேன். இதுதான் வந்து ரெக்ரெசிவ் நேச்சராக டிமெரிட். சரி சார், அப்போ வந்து சேல்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து ஏன் வந்து ப்ராக்ரெசிவ் ரேட் ஆஃப் டேக்ஸ் லெவி பண்ண முடியாது, ரெக்ரெசிவ் நேச்சர் ஏன் போடணும் அப்படின்னா, இதை வந்து நம்ம வந்து மானிட்டர் பண்ணிட்டு உட்காந்துருக்க முடியாது. யார் வந்து ஏழை யார் பணக்காரன்னு மானிட்டர் பண்ண முடியாது. அதனால் இதுதான் தலையெழுத்து, இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ வந்து ரேட் ஆஃப் டேக்ஸில் 2 வகையான ரேட் ஆஃப் டேக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்ரெசிவ் ரேட்டு, இன்னொன்று ரெக்ரெசிவ் ரேட்டு. டேக்ஸில் வந்து 2 வகையான டேக்ஸ் இருக்குது. ஒன்று டைரக்ட் டேக்ஸு, இன்னொன்று இன்டைரக்ட் டேக்ஸ். டைரக்ட் டேக்ஸுங்கிறது லெவிடு டைரக்ட்லி ஆன் பர்சன். இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது இன்டைரக்ட்லி லெவிட் ஆன் பர்சன். ஓகேவா? ரைட்டா? அடுத்தது போகலாமா? அடுத்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்ரெசிவ் ரேட்டுக்கு பாருங்கள், அப் டு 2.5 lakhs. இது நான் அசஸ்மெண்ட் இயர் 2021 அப்டேட் பண்ணல. அப் டு 2.5 lakhs வரைக்கும் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஏழை, நீ டேக்ஸ் கட்ட வேண்டாம். 2.5 lakhsலேருந்து 5 lakhs வரைக்கும் நீ வந்து லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள், நீ 5% டேக்ஸ் கட்டணும். ஆனால் கவர்மெண்ட் வந்து அது ரிபேட் கொடுத்துட்றான். 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் இருந்ததுன்னா இந்த ரிபேட் வந்து கொடுக்க மாட்டான். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும், டேக்ஸ் வந்து 12,500 + 20% கட்டணும். நீ வந்து அப்பர் மிடில் கிளாஸ். உன்னோட இன்கம் மோர் தேன் 10 lakhs இருந்ததுன்னா நீ வந்து ஓரளவு ரிச் பீப்புள். அதனால் 1,12,500 ப்ளஸ் அதுக்கு மேலே 10 lakh மேலே போகிற அமௌண்ட்டுக்கு 30% டேக்ஸ் கட்டணும். உன்னோட இன்கம் 50 லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா உன்னோட இன்கமில் அதுக்கு மேலே உள்ளதுக்கு சர்சார்ஜ் வேறு ஒரு 10% நீ கட்டுற மாதிரி ஆகிடும். ஸோ உன்னோட இன்கம் இன்க்ரீஸ் ஆக உன்னுடைய ரேட் ஆஃப் டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். தட் இஸ் கால்டு ப்ராக்ரெசிவ் நேச்சர். வேர் இன் த கேஸ் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ், ரெக்ரெசிவ் நேச்சர் ஆஃப் டேக்ஸ் மெத்தட் ஹேஸ் பீன் அடாப்டட். சரி, ஓகே. ஹூ கேவ் த அத்தாரிட்டி டு த கவர்மெண்ட் டு கலெக்ட் த டேக்ஸஸ், தீஸ் டேக்ஸஸ்? அரசாங்கங்கிறது யார்? அந்த அரசாங்கத்துக்கு யார் வந்து இந்த மாதிரி வரி கலெக்ட் பண்ணுற அதிகாரத்தை கொடுத்தது அப்படின்னா ஆர்டிகிள் 265 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பு சட்டம் 265. அதில் இந்த 265 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நோ டேக்ஸ் ஷால் பி லெவிட் ஆர் கலெக்டட் பை எக்ஸப்ட் அத்தாரிட்டி ஆஃப் லா. அதாவது சட்டம் போடாமல், லா பாஸ் பண்ணாமல் எந்த ஒரு டேக்ஸையும் கலெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. லா பாஸ் பண்ணாமல் எந்த ஒரு டேக்ஸும் கலெக்ட் பண்ணக்கூடாது. ஆர்டிகிள் 265 says about the collection of tax as below mentioned அப்படின்னு. இந்த மாதிரி தான் டேக்ஸ் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னா, தேர் மஸ்ட் பி எ லா. முதல்ல வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு டேக்ஸ் கலெக்ட் பண்ணணும்னா முதல்ல ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணணும். தேர் மஸ்ட் பி எ லா. த லா மஸ்ட் ஆதரைஸ் த டேக்ஸ். அந்த சட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஆதரைஸ் பண்ணியிருக்கணும். டேக்ஸ் கலெக்ஷனுக்கு ஆதரைஸ் பண்ணலை அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் கலெக்ட் பண்ண முடியாது. த டேக்ஸ் மஸ்ட் பி லெவிட் அண்ட் கலெக்டட் அக்கார்டிங் டு த லா. டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதன்படி தான் நீங்கள் கலெக்ட் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இன்கம் டேக்ஸ் இஸ் லெவிடு பை த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். எக்ஸைஸ் டியூட்டி இஸ் லெவிடு பை த எக்ஸைஸ் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்.
கஸ்டம்ஸ் டியூட்டி இஸ் லெவிடு பை த கஸ்டம்ஸ் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒன்னொன்றுக்கும் ஆக்ட் இருக்குது. இன்கம் டேக்ஸ் லெவிடு பை இன்கம் டேக்ஸ் ஆக்ட். எக்ஸைஸ் டியூட்டி இஸ் லெவிடு பை எக்ஸைஸ் ஆக்ட். கஸ்டம்ஸ் டியூட்டி இஸ் லெவிடு பை கஸ்டம்ஸ் ஆக்ட். இந்த மாதிரி ஒவ்வொரு டேக்ஸுக்கும் அதுக்குன்னு ஒரு ஆக்ட் இருக்குது. அந்த ஆக்ட் வழியாக தான் வருது. ஆனால் ஒரு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அப்படின்னு ஒரு டேக்ஸ் இருக்குது. நான் வந்து இந்த விஷயம் சொல்கிறேன், இதில் யாராவது தவறு இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள். ப்ரொஃபஷனல் டேக்ஸ் இஸ் த ஒன்லி டேக்ஸ் லெவிடு த்ரூ கான்ஸ்டிடியூஷன். அரசியல் அமைப்பு மூலியமாக லெவி பண்ணினா ஒரே டேக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரொஃபஷனல் டேக்ஸ் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டேக்ஸ் கலெக்ஷனுக்கு தான் ஆக்ட் இருக்க ஒழிய ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தேர் இஸ் நோ ப்ரொவிஷன் அட் ஆல். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டேக்ஸில் கிடையவே கிடையாது. இப்போ ப்ரொஃபஷனல் டேக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டும் போயிட்டு கேட்டுக்கிட்டாக்க அதனுடைய கலெக்ஷன் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 1986 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் டேக்ஸுங்கிறது 2500 ரூபாய்க்கு மேலே லெவி பண்ணக்கூடாது ஒரு மனுஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் 1986 போட்ட ரேட்டு இன்னி வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. இதில் வந்து சீனிவாசனுக்கும் மேக்ஸிமம் ஒரு வருஷத்துக்கு 2500 தான், வெங்கடேசனுக்கும் 2500 தான், அதானிக்கும் அதான், அம்பானிக்கும் அதான். ஓகேவா? ஸோ ப்ரொஃபஷனல் டேக்ஸுங்கிறது ரேட் வந்து இன்னி வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணாமலே இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, அது அமெண்ட்மெண்ட்டு, கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட்மெண்ட் பண்ணணும். இந்த விஷயமே நான் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணும்போது தான் எனக்கு நிறைய பேர் தெரிய வந்தது. இன்ஃபேக்ட் நிறைய பேர் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டேக்ஸ் வந்து கட்டணும் வருஷத்துக்கு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி அப்படின்னு தெரியுமே ஒழிய, ஈவன் தோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் கூட அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸை பொறுத்த வரைக்கும். அவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இதனுடைய மூலாதாரம் இந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷனை திருத்தணும் அப்படின்னு அவங்களும் சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஃபேம்லேருந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து ப்ரொஃபஷனல் டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மாநகராட்சியில் 2011க்கு முன்னாடி அதனுடைய ரெவென்யூ வந்து பார்த்திங்கன்னா வெறும் 40லேருந்து 50 கோடி. அதனுடைய ப்ராஜெக்ட் ஒன்று நான் சப்மிட் பண்ணேன். இந்த மாதிரி சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 35,000 கார்ப்பரேட் கம்பெனிகள் இருக்காங்க. அந்த மாதிரி 35,000 கார்ப்பரேட் கம்பெனிகளில் ஒன்லி 1000 to 1500 கம்பெனிஸ் ஒன்லி தே ஆர் பேயிங் ப்ரொஃபஷனல் டேக்ஸ். இன்னும் சொல்ல போனால் மோஸ்ட் ஆஃப் த ஆடிட் ஃபர்ம்ஸ் ஆல்சோ தே ஆர் நாட் பேயிங் த ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இதை வந்து ஆதாரபூர்வமாக நிரூபிக்க முடியுமானாங்க. நான் எம்சிஎல்லேருந்து டேட்டாஸ் எடுத்து கொடுத்தேன், பிஎஃப்லேருந்து டேட்டா எடுத்து கொடுத்தேன். அந்த மாதிரி கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க வந்து நிறைய நோட்டீஸ் அனுப்பிச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சென்னை கார்ப்பரேஷனுடைய ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ரெவென்யூ வந்து பார்த்திங்கன்னா 600லேருந்து 700 கோடி. அதுக்கு என்ன காரணம்னா, அதுக்கு போட்ட விதையில் நானும் ஒரு பங்கு இருக்கேன். இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ எல்லா டேக்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெவிடு த்ரூ ஆக்ட். பட் ஒன்லி டேக்ஸு லெவிடு த்ரூ கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் டேக்ஸ். அதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்குது. So the article 265 says about the collection of tax as mentioned below, there must be a law. The law must authorize the tax. The tax must be levied and collected according to the law. Article 265 says tax can be done through legislation only. So Article 246 என்ன சொல்லுது? Allocation of the tax between the union and state government are clearly mentioned. There are 7 schedules in the constitution. There are 7 schedules in the constitution. இந்த 7th schedule அதில் வந்து சொல்லியிருக்காங்க there are 3 லிஸ்ட், 3 லிஸ்ட் இருக்குது. யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 லிஸ்ட் இருக்குது. அதில் யூனியன் லிஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எதுக்கெல்லாம் வந்து டேக்ஸ் போட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுக்கெல்லாம் டேக்ஸ் போட முடியும் அப்படின்னா, எக்ஸைஸ் டியூட்டி, கஸ்டம்ஸ் டியூட்டி, இந்த மாதிரி வந்து அடிஷ்னல் எக்ஸைஸ் டியூட்டி, இது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுக்கெல்லாம் டேக்ஸ் போட முடியும் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் எதுக்கெல்லாம் டேக்ஸ் போட முடியும் அப்படின்னு இருக்குது. வேட்டு, என்ட்ரி டேக்ஸு, ஸ்டாம்ப் டியூட்டி, அந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் எதுக்கெல்லாம் டேக்ஸ் போட முடியும் அப்படின்னு இருக்குது. அடுத்தது கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு இருக்குது. கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னா டேக்ஸ் போட முடியாது, பட் 2 பேருமே ஆக்ட் பாஸ் பண்ணலாம். அதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷனுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஆக்ட் பாஸ் பண்ண முடியும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஆக்ட் பாஸ் பண்ண முடியும். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. பிடபிள்யூடி ஸ்டேட்லேயும் இருக்குது, சென்ட்ரல்லையும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஆர்டர் போட முடியும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஆர்டர் போட முடியும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 லிஸ்ட் இருக்குது. யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட். இந்த 3 லிஸ்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா யார் யார் எதுக்கு டேக்ஸ் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சப்போஸ் வந்து ஏதாவது ஒரு டேக்ஸு அது போடுறதுக்கு அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு எங்கேயுமே சொல்லப்படலை அப்படின்னா, அந்த அதிகாரம் பை டிஃபால்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போய் சேர்ந்துருச்சு. அதன்படி பார்த்தீங்கன்னா தான் அதன்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சர்வீஸ் டேக்ஸை இன்ட்ரடக்ஷன் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கன்கரண்ட் கவர்மெண்ட் தான் சொல்லியாச்சு. வாட் இஸ் ஜிஎஸ்டி? ஜிஎஸ்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, குட்ஸ் அண்டு சர்வீசஸ் டேக்ஸ். எஸ்ஸை கொஞ்சம் இழுத்து சொல்லணும், ரிப்பேருக்கு போயிருக்கிற மாதிரி. ஜிஎஸ்டி அப்படின்னா என்ன அப்படின்னா,
இனிமேல் யாராவது கேட்டிங்கன்னா என்ன சொல்லணும், குட்ஸ் அண்டு சர்வீஸ் டேக்ஸ்ன்னு சொன்னால் தப்பு. குட்ஸ் அண்டு சர்வீசஸ் டேக்ஸ், எஸ்ஸை கொஞ்சம் இழுத்து சொல்லணும். ரைட்டா? இனிமேல் எப்படி சொல்லணும், குட்ஸ் அண்டு சர்வீசஸ் டேக்ஸ் அப்படி தான் சொல்லணும். குட்ஸ் அண்டு சர்வீஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது தப்பு. ஸோ ஜிஎஸ்டி அப்படிங்கிறது என்ன, குட்ஸ் அண்டு சர்வீசஸ் டேக்ஸ். இட் இஸ் லெவிட் ஆன் சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்டு சர்வீசஸ். வேர்டை நல்லா கவனிங்க, சேல் பண்ணல, சப்ளை அப்படின்னு இருக்கு. சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்டு சர்வீசஸ். வாட் இஸ் த நீடு ஃபார் ஜிஎஸ்டி? ஜிஎஸ்டியுடைய நீடு என்ன வந்துச்சு, எதுக்காக இந்த ஜிஎஸ்டி வந்து இன்ட்ரடக்ஷன் பண்ணாங்க? To understand the concept and need for GST, first we have to understood the concept of previous tax law levy methods. இப்போ வந்து நீங்கள் ஜிஎஸ்டியை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஜிஎஸ்டிக்கு முன்னாடி என்ன டேக்ஸ் இருந்தது, எதுக்காக அந்த ஜிஎஸ்டி வந்தது, அதுக்கு முன்னாடி இருந்த டேக்ஸ் சிஸ்டம் என்ன, அதில் என்ன மிஸ்டேக்கு, ஏன் வந்து ஜிஎஸ்டி இன்ட்ரடக்ஷன் ஆச்சு அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ ஜிஎஸ்டி வரத்துக்கு முன்னாடி என்ன டேக்ஸ் இருந்ததுன்னா, ஒரு ப்ராடக்ட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணினா அதுக்கு எக்ஸைஸ் டியூட்டின்னு ஒன்று இருந்தது. ஒரு சர்வீஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுக்கு சர்வீஸ் டேக்ஸ்ன்னு இருந்தது. ஒரு ப்ராடக்ட் நம்ம சேல்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து வேட் அப்படின்னு இருந்தது. ஸோ எக்ஸைஸ் டியூட்டியும் சர்வீஸ் டேக்ஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, வேட்டு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ரெண்டு டேக்ஸுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வந்த சிஸ்டம் தான் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி வரும்போது சொன்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னா, கேஸ்கேடிங் எஃபெக்ட், திரும்ப திரும்ப வரி, அதை நாங்கள் ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஜிஎஸ்டியில் இருக்கிற என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த கேஸ்கேடிங் எஃபெக்ட். அதை பொறுத்த வரைக்கும் அதை தவிர ஜிஎஸ்டியில் வந்து இது ஒரு பெஸ்ட் டேக்ஸ்னா அப்பார்ட் மை ஒப்பீனியன், பர்சனல் ஒப்பீனியன், இட் இஸ் நாட் குட். ஓகே, இப்போ ஜிஎஸ்டி வந்து ஒரு நல்ல டேக்ஸா கெட்ட டேக்ஸா அப்படிங்கிற விவாதத்துக்கு வருவோம். ஜிஎஸ்டி வந்து நல்ல டேக்ஸா கெட்ட டேக்ஸ்னா எப்படி தெரியும், அதுக்கு முன்னாடி இருந்த டேக்ஸ் எப்படிங்கிறது தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சீனிவாசன் இருக்கார், சீனிவாசன் நல்லவனா கெட்டவனா, சீனிவாசன் நல்லவனா கெட்டவனாங்கிறது எப்படி தெரியும், சீனிவாசன் இன்னொருத்தனோட கம்பேர் பண்ணி, ஓஹோ அவனை கம்பேர் பண்ணும்போது இவன் எவ்வளோ பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? இப்போ ரெண்டு பேர் இருக்கானுங்க ரவுடி, ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா காதில் கிடக்கிறத அறுத்துட்டு போவான், இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா காதோட அறுத்துட்டு போயிடுவான். காதில் ஒருத்தன் தோடு போட்டிருக்கான், அதை ஒரு ரவுடி அறுத்துட்டு போகிறான், இன்னொருத்தன் காதோட அறுத்துன்னு போவான். இந்த ரெண்டு பேரில் யார் பெட்டர், ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணுங்கள், காதில் கிடக்கிறத கழட்டின்னு போகிறவன் தான் நல்லவன். ரைட்டா? அந்த மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி இருக்குது அப்படின்னா, ஜிஎஸ்டி வந்திருக்கு, ஓகே, ஜிஎஸ்டி நல்ல டேக்ஸாக கெட்ட டேக்ஸ்னால் இதுக்கு முன்னாடி என்ன டேக்ஸ் சிஸ்டம் இருந்தது அப்படின்னு பார்க்கணும். இதுக்கு முன்னாடி வேட்டு, சரி வேட்டு இருந்தது, வேட்டு வந்து எப்போ வந்தது, 1991 தான் வந்தது. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன டேக்ஸ் இருந்தது அப்படின்னா ஜென்ரல் சேல்ஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஜிஎஸ்சி ஆக்ட்லாம் இருந்தது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சிஎஸ்சி இருந்தது, எக்ஸைஸ் டியூட்டி இருந்தது. அப்போ வேட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஏற்கனவே இருக்கிற டேக்ஸ் சிஸ்டமில் கேஸ்கேடிங் எஃபெக்ட் இருக்குது, அதனால சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி இருக்குது, ஜிஎஸ்டிக்கு முன்னாடி வேட்டு, எக்ஸைஸ் டியூட்டி, கஸ்டம்ஸ் டியூட்டி விட்டுரு, வேட்டு, எக்ஸைஸ் டியூட்டி. வேட்டு வரும்போது அதுக்கு முன்னாடி இருந்த சிஸ்டம் சரியில்லை நாங்கள். அப்போ இந்த ஜிஎஸ்டி நல்லா டேக்ஸாக இல்லையான்னு பார்க்கணுன்னா நீ வேட்டை பற்றியும் தெரிஞ்சுக்கணும், எக்ஸைஸ் டியூட்டியை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். அது நல்லா பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன ஏர்லியர் சிஸ்டம் இருந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி ஏர்லியர் சிஸ்டம் என்ன இருந்தது அப்படின்னா, இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஜோன் 5 ஜோனாக பிரிச்சுருந்தாங்க. சவுத் ஜோன், நார்த் ஜோன், சென்ட்ரல், ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, அது மாதிரி சொல்லிட்டு ஒரு 5 ஜோனாக பிரிச்சுருந்தாங்க. அந்த 5 ஜோனும் ஒவ்வொரு டேக்ஸ் மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஒவ்வொன்றும் வேறு வேறு டேக்ஸ் மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இது நான் கரெக்டாக சொல்லலை, பட் மெத்தடு எனக்கு தெரியும். தெர் ஆர் 3 கைண்ட் ஆஃப் டேக்ஸ் மெத்தட்ஸ் இருந்தது அந்த காலத்தில், அதாவது வேட்டுக்கு முன்னாடி. என்னென்ன மெத்தட் அப்படின்னா, ஒன்று சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷன், ரெண்டாவது மல்டி பாயிண்ட் டாக்ஸேஷன், மூணாவது லாஸ்ட்டு பாயிண்ட் டாக்ஸேஷன். இந்த மாதிரி 3 மெத்தட் இருந்தது. இந்த 3 மெத்தடும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வேட்டு அப்படிங்கிறது கொண்டு வந்தான். அப்போ வேட்டு எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஏற்கனவே இருந்த சிஸ்டம் சரியில்லை, அதனால் வேட் அப்படின்னா. அப்போ ஏற்கனவே என்ன சிஸ்டம் இருந்தது, அது ஏன் சரியில்லை, எதனால் வேட் வந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டா தான் அதுக்கப்புறம் நம்ம மேலே வந்து டேக்ஸை பற்றி படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதை ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா, அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு கஸ்டமரை வந்து எப்படி ரீச் ஆகும் அப்படின்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து மேனுஃபேக்சரர் ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுவான். அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான், டீலர்கிட்ட கொடுப்பான். டீலர் என்ன பண்ணுவான், ரீட்டைலர்கிட்ட கொடுப்பான். ரீட்டைலர் என்ன பண்ணுவான், கஸ்டமர்கிட்ட கொடுப்பான். ஸோ சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு இதை நம்ம சொல்லுவோம். இதை என்ன சொல்லுவோம், சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்ன, சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனாக ஒரு ப்ராடக்ட்டு கஸ்டமரை எப்படி வந்து ரீச் ஆகுது அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மேனுஃபேக்சர்லேருந்து யார்கிட்ட வரும், டீலர்கிட்ட வரும். டீலர்கிட்டேருந்து யார்கிட்ட வரும், ரீட்டைலர்கிட்ட வரும்.
ரீட்டைலர்ட்டேருந்து கஸ்டமர்கிட்ட வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் டேக்ஸ் ரேட்டு. இப்போ வந்து 3 வகையான டேக்ஸ் ரேட் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பாயிண்ட் டாக்ஸேஷன். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பாயிண்ட் டாக்ஸேஷன். ஓகேவா? ஸோ எத்தனை டேக்ஸ் சொல்லியிருக்கேன்? சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷன், மல்டி பாயிண்ட் டாக்ஸேஷன், லாஸ்ட் பாயிண்ட் டாக்ஸேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய டியூ எவ்வளவு? கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டியது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று வச்சுன்னு பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்டுடைய ரேட்டு 2000 ரூபாய் அப்படின்னு வச்சுப்போம். ஒரு ப்ராடக்டுடைய ரேட்டு 2000 ரூபாய். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட் த ரேட் ஆஃப் 10%. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சுப்போம். 2000 ரூபாய் ப்ராடக்ட் ரேட்டு, 10% டேக்ஸ். அதை வச்சுட்டு சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷன் பெஸ்ட்டா, மல்டி பாயிண்ட் டாக்ஸேஷன் பெஸ்ட்டா, லாஸ்ட் பாயிண்ட் டாக்ஸேஷன் பெஸ்ட்டா? முதல்ல இதுக்கு நாம் முடிவுக்கு வருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ராடக்ட் வந்து எப்படி வரும்னு சொல்லியிருக்கேன், 3 பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர். மேனுஃபேக்சர்லேருந்து யார்கிட்ட வரும் அப்படின்னா டீலர்கிட்ட வரும். டீலர்ட்டேருந்து யார்கிட்ட வரும் அப்படின்னா ரீட்டைலர்கிட்ட வரும். ரீட்டைலர்கிட்ட வரும். ரீட்டைலர்ட்டேருந்து யார்கிட்ட வரும் அப்படின்னா கஸ்டமர்கிட்ட வரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷன் எடுத்துப்போம். சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷனை எக்ஸாம்பிளாக எடுத்துப்போம். சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷனில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேல் அப்படி வச்சுப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டுடைய ரேட்டு 2000 ரூபாய்னா மேனுஃபேக்சரர் டீலருக்கு 2000 ரூபாய்க்கு விற்க மாட்டான். எவ்வளோக்கு விற்பான் அப்படின்னா 1000 ரூபாய்க்கு விற்பான். 1000 ரூபாய்க்கு விற்பான். அவன் எவ்வளோ டேக்ஸ் போடுவான் அப்படின்னா அட் த ரேட் ஆஃப் 10%. அட் த ரேட் ஆஃப் 10%. ஓகேவா? எவ்வளோ போடுவான்? 10% டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவான். அப்போ 10% எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுவான்? டீலர்ட்டேருந்து 10% எவ்வளவு? இந்த 1000க்கு 10% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய். அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா டீலர் வந்து மேனுஃபேக்சர்ட்ட 1100 ரூபாய்க்கு பேமெண்ட் பண்ணுவான். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீலர் ரீட்டைலருக்கு எவ்வளோக்கு விற்பான் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை 1500 ரூபாய்க்கு விற்பான். ஆனால் டீலர் ஏதாவது ரீட்டைலர்கிட்ட ஏதாவது காசு கலெக்ட் பண்ணுவானா அப்படின்னா கலெக்ட் பண்ண மாட்டான். அப்போ 1500 ரூபாய்க்கு விற்பான். இப்போ ரீட்டைலர் வந்து 1500 ரூபா பேமெண்ட் பண்ணுவான். ரீட்டைலர் கஸ்டமருக்கு அந்த ப்ராடக்ட்டை 2000 ரூபாய்க்கு விற்பான். ரீட்டைலர் கஸ்டமருக்கு 2000 ரூபாய்க்கு விற்பான். அவன் ஏதாவது டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவானா? கலெக்ட் பண்ண மாட்டான். ஏன்னா சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷன். சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷன்னா ஃபஸ்ட்டு பாயிண்டில் மாத்திரம் தான் டேக்ஸு, மற்ற பாயிண்ட்லலாம் கிடையாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய். ஓகேவா? அப்போ கஸ்டமருக்கு எவ்வளோ ப்ராடக்ட் போகுது? 2000 ரூபான்னு போகுது. சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷனில் மேனுஃபேக்சரர் டீலருக்கு 1000 ரூபாய்க்கு விற்கிறான், 100 ரூபா டேக்ஸ், 1100 ரூபாய். டீலர் ரீட்டைலருக்கு 2000 ரூபாய்க்கு விற்கிறான். அந்த 1500 ரூபாய்க்கு வாங்கினது 2000 ரூபாய்க்கு விற்கிறான். இந்த 2000 ரூபா ப்ராடக்ட்டு கஸ்டமர்கிட்ட 2000 போயிடுது. கஸ்டமர் எந்த டேக்ஸும் பேமெண்ட் பண்ணுறதில்ல, ஏன்னா அவன் தான் கன்சியூமர். இப்போ கவர்மெண்ட் பாயிண்டில் பாருங்கள், கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய டேக்ஸ் டியூ எவ்வளவு? கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய டேக்ஸ் டியூ பார்த்தீங்கன்னா தெரியும். கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய டேக்ஸ் டியூ எவ்வளவு? கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கலெக்டட் அமௌண்ட் எவ்வளவு? டேக்ஸ் கலெக்டட் எவ்வளவு? ஓகேவா? அடுத்தது நெட் லாஸ், ரிசல்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கவர்மெண்ட்டில் 2000 ரூபாய்க்கு கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய டேக்ஸு 200 ரூபாய். இப்போ டேக்ஸ் கலெக்டட் எவ்வளவு? கவர்மெண்ட் வந்து கலெக்ட் பண்ணின டேக்ஸு இவங்ககிட்டேருந்து இந்த 100 ரூபா இது மாத்திரம் தான் கலெக்ட் பண்ணியிருக்கு, பாக்கி எந்த அமௌண்ட்டும் கிடையாது. அப்போ கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய டேக்ஸு 200 ரூபாய், வந்த டேக்ஸு 100 ரூபாய். அப்போ கவர்மெண்ட் வந்து என்னது? சஃபர்டு லாஸ். அதாவது சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷனில் கவர்மெண்ட் சஃபர்டு லாஸ். சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷன் மெத்தடில் கவர்மெண்ட் சஃபர்டு லாஸ். அதனால் என்ன சொன்னிச்சு? இந்த சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷன் வேண்டாம், கவர்மெண்ட் வந்து நமக்கு லாஸ் ஏற்படுது, அதனால் வந்து சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷன் வேண்டாம், அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வேட்டு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்டி பாயிண்ட் டாக்ஸேஷன். இதை வந்து எக்ஸாம்பிள், ரெண்டாவது எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். மல்டி பாயிண்ட் டாக்ஸேஷன். மல்டி பாயிண்ட் எக்ஸாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதே சேம் எக்ஸாம்பிள் தான். மல்டி பாயிண்ட் டாக்ஸேஷனில் சேம் எக்ஸாம்பிள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷனுங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்டில் மாத்திரம் தான் டேக்ஸ். ஆனால் மல்டி பாயிண்ட் டாக்ஸேஷனில் ஒவ்வொருத்தரும் டேக்ஸ் போடுவான். இப்போ எப்படி ஜிஎஸ்டி வந்து ஒவ்வொருத்தரும் போடுறாங்களோ அந்த மாதிரி மேனுஃபேக்சரரும் போடுவான், அந்த மாதிரி டீலரும் போடுவான், அந்த மாதிரி ரீட்டைலரும் போடுவான். கஸ்டமர் மாத்திரம் போட மாட்டான், ஏன்னா அவன் தான் கன்சியூமர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பாயிண்ட் டாக்ஸேஷனில் கவர்மெண்ட்டு மேனுஃபேக்சர்லேருந்து டீலருக்கு 100 ரூபாய் கலெக்ட் பண்ணுறோம் டேக்ஸ். இப்போ டீலர் அந்த ப்ராடக்ட்டை 1500 ரூபாய்க்கு விற்கிறான், அதுக்கு டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10%.
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைலருக்கு அவன் விற்கும்போது 1650 ரூபா. ரீட்டைலர் என்ன பண்ணுவான், அதே ப்ராடக்ட் ஓகேவா 1500 ரூபாய்க்கு வாங்கினதை 2000 ரூபாய்க்கு விற்பான். அவன் வந்து ஒரு 10% டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவான். ஸோ கஸ்டமருக்கு எவ்வளோ போகுது, 2200 ரூபா. கஸ்டமருக்கு 2000 + 200 கரெக்டாக வந்து செஞ்சிடும். ஸோ இந்த கேஸில் கஸ்டமருக்கு ப்ரைஸ் வந்து 2200 ரூபா. இந்த கேஸில் பாருங்கள், கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய டேக்ஸ் டியூ வந்து 200. கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் எவ்வளோ கலெக்டட்னா இந்த 200 + ஒரு 150 + ஒரு 100. ஸோ கவர்மெண்ட்டுக்கு வந்த டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 450 ரூபா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு லாஸாக கெயின் ஆனா அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெயின் இது. அப்போ வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து இது கெயின் தானே, ஏன் இந்த சிஸ்டம் வந்து நல்ல சிஸ்டம், ஏன் இதை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னா அதில் கான்ஸ்டிடியூஷன் வந்து நிற்குது. கவர்மெண்ட் இஸ் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள். இப்போ வந்து மக்களுக்காக தான் அரசாங்கம் ஒழிய அரசாங்கத்துக்காக மக்கள் கிடையாது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேக்ஸ் மூலியமாக கவர்மெண்ட் வந்து பெனிஃபிட் அடையக்கூடாது, லாபம் அடையக்கூடாது. ரைட்டா? எதனால் வந்து கவர்மெண்ட் வந்து அதிகமாக இதில் டேக்ஸ் வருது அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் வந்து கேஸ்கேடிங் எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. கேஸ்கேடிங் எஃபெக்ட் அப்படின்னா திரும்ப திரும்ப வரி. ஒரு படத்தில் சொல்லலாம் தெரியுமா, திரும்ப திரும்ப பேசுகிற நீ அப்படின்ட்டு. ஒரு ப்ராடக்ட்டுக்கு திரும்ப வரி போட்டாக்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கெயின். யார் பாதிக்கப்படுவான்னா மக்கள் தான் பாதிக்கப்படுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டு மேனுஃபேக்சர்லேருந்து டீலர்கிட்ட வருது. மேனுஃபேக்சர் வந்து 1000 ரூபாய்க்கு இங்கே டேக்ஸ் போட்டான். அப்போ டீலர் வந்து இந்த 1500 ரூபாயில் 1000 ரூபா டேக்ஸை இங்கே கட்டிட்டான். 500 ரூபா டேக்ஸ் தானே போடணும். ஆனால் இந்த 1000 ரூபாய் இங்கே ஒரு வாட்டி டேக்ஸ் ஆகுது, அப்புறம் 500 ரூபா ஒன்று ஆகுது, அதுக்கப்புறம் இந்த 100 ரூபாய்க்கும் டேக்ஸ் வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைலர் 2000 ரூபாய்க்கு டேக்ஸ் போடுறான். அந்த 2000 ரூபாயில் 1000 ரூபா 2 வாட்டி டேக்ஸ் ஆகிடுச்சு, 500 ரூபா ஒரு வாட்டி டேக்ஸ் ஆகிடுச்சு, இங்கே ஒரு 500 ரூபா டேக்ஸ் ஆகிடுச்சு. அது இல்லாமல் இந்த 150 ரூபாய்க்கு சேர்த்து இங்கே டேக்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி திரும்ப வரி போட்டுகிட்டே இருந்தால் அந்த ப்ராடக்ட் ப்ரைஸு நம்மளை அறியாமலே இன்க்ரீஸ் ஆகிட்டு, அதை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் வேட்டு அப்படின்னு சொன்னான். ஸோ வேட்டு கொண்டு வரும்போது என்ன சொன்னாங்க, கேஸ்கேடிங் எஃபெக்ட் இருக்குது, திரும்ப வரி போட்டுக்கிட்டு இருக்கோம், அதை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம், அதனால தான் வேட்டு இன்ட்ரடக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னான். ஸோ சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷனில் கவர்மெண்ட் சஃபர்ட் லாஸ், மல்டி பாயிண்ட் டாக்ஸேஷனில் கவர்மெண்ட் கெயின், பட் இட் இஸ் எகெயின்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேண்டாம் அப்படின்னா. அப்போ லாஸ்ட்டு பாயிண்ட் டாக்ஸேஷன் என்ன, அதையும் ஒரு வாட்டி பார்த்துடலாம். இப்போ லாஸ்ட்டு பாயிண்ட் டாக்ஸேஷன் அப்படிங்கிறது என்னென்னா சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் லாஸ்ட்டு பாயிண்ட் டாக்ஸேஷன். லாஸ்ட்டு பாயிண்ட் டாக்ஸேஷனில் என்ன அப்படின்னா இதே தான், பட் வந்து மேனுஃபேக்சரை எதுவும் வரி போட மாட்டான். அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேல் ப்ரைஸு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரர் வரி போட மாட்டான், அதே மாதிரி டீலரும் வரி போட மாட்டான், ஆனால் ரீட்டைலர் தான் வரி போடுவான். இதில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு எவ்வளோக்கு வரும் ப்ரைஸ் அப்படின்னா 2200 ரூபா வந்துடும். அதாவது மேனுஃபேக்சரர் எந்த டேக்ஸும் போட மாட்டான், டீலர் எந்த டேக்ஸும் போட மாட்டான், ரீட்டைலர் மாத்திரம் தான் டேக்ஸ் போடுவான். அப்போ அந்த ரீட்டைலர் போட்டு டேக்ஸ் கலெக்ட் பண்ணி கட்டிட வேண்டியதான். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் பாயிண்ட் டாக்ஸேஷனில் கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய டேக்ஸ் வந்து 200, கவர்மெண்ட்டு கலெக்ட் பண்ண டேக்ஸ் 200. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது லாஸ் இருக்கா அப்படின்னா கிடையாது, கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது கெயின் இருக்கா அப்படின்னா கிடையாது. அப்போ இருக்கிறதுல எது பெஸ்ட்டு சிஸ்டம், லாஸ்ட் பாயிண்ட் டாக்ஸேஷன் சிஸ்டம் தான் பெஸ்ட்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இட் இஸ் இம்ப்ராக்டிகபிள். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இம்ப்ராக்டிகபிள் அப்ளிகபிலிட்டி, இம்ப்ராக்டிகபிள் இன் டேக்ஸ் அப்ளிகபிள். அதாவது டேக்ஸ் லெவி அண்ட் கலெக்ஷன் மெத்தடில் அது வந்து இம்ப்ராக்டிகபிள் அப்ளிகபிலிட்டி, அதாவது தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற மாதிரி. ரைட்டா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கு டேக்ஸ் போடணும், மேனுஃபேக்சர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் இருப்பான், அவனுக்கு ஈஸியாக டேக்ஸ் போட்டுடலாம். அல்லது அடுத்த லெவல் அவங்ககிட்டேருந்து வாங்கி விற்கிற டீலர்ஸ்னு ஒரு 1000 பேர் இருப்பான், அவன்கிட்ட டேக்ஸ் போட்டு வசூல் பண்ணிடலாம். இந்த 2 பேரையும் விட்டுட்டு நீ பொட்டி கடைக்காரனை போய் போடுறா அப்படின்னா பொட்டி கடைக்காரன் 25000 பேர் இருப்பான். இந்த காலத்தில் எந்த பொட்டி கடைக்காரன் ஜிஎஸ்டி நம்பர் வச்சுட்டு இருக்கான், பொட்டி கடைக்காரன் இன்றைக்கி கடையை திறப்பா நாளைக்கு மூடிட்டு போயிடுவான். அப்போ கவர்மெண்ட் வந்து அந்த பொட்டி கடைக்காரன் மக்கள்கிட்டருந்து டேக்ஸை கலெக்ட் பண்ணிட்டு அவன் பாட்டு போயிட்டான்னு வச்சுக்கோ, கவர்மெண்ட்டுக்கு வந்து என்ன வரும், ரெண்டாவது சொரைக்கா காப்பணும் சொமக்கூடி முக்கா பணங்கிற மாதிரி ஆகிடும். இந்த 100 பேர்கிட்ட டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு அவனுக்கு செலவு கம்மி, இதே 1000 பேர்ட்டன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். அதே 10000 பேர்கிட்ட கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும், சொரைக்கா காப்பணும் சொமக்கூடி முக்கா பணங்கிற மாதிரி ஆகிடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டேக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறது இட் இஸ் நாட் பாசிபிள்.
அதனால தான் சொல்கிறாங்க இந்த 3 மெத்தட் இருந்தது. ஒவ்வொருத்தர் ஜோன்லேயும் ஒவ்வொரு டேக்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இன் பிட்வீன் சிஎஸ்டின்னு ஒரு டேக்ஸ் இருந்தது. இட் இஸ் லெவிடு த்ரூ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து போட்டுன்றது லெவி பண்ணுறது. அதில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு எந்த டேக்ஸும் ஒழுங்காக போகாமல் இருந்தது. அதனால் என்ன பண்ணாங்க, இந்த 3 டேக்ஸுமே சரியில்லை. சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷனும் வேண்டாம், மல்டி பாயிண்ட் டாக்ஸேஷனும் வேண்டாம், லாஸ்ட் பாயிண்ட் டாக்ஸேஷனும் வேண்டாம். அதுக்கு பதிலாக ஒரு டேக்ஸ் கொண்டு வந்துடுவான், வேட் அப்படின்னு சொன்னாங்க, வேல்யூ ஆடட் டேக்ஸ். அப்போ இந்த வேல்யூ ஆடட் டேக்ஸ் வரும்போது இந்த 3 பிரச்சனையும் சால்வ் ஆகணும். என்ன பிரச்சனை சால்வ் ஆகணும்? சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷனில் கவர்மெண்ட் சஃபர்ட் லாஸ், ஆனால் வேட்டில் வந்து லாஸ் கிடையாது. மல்டி பாயிண்ட் டாக்ஸேஷனில் கேஸ்கேடிங் எஃபெக்ட் ரிமூவ்டு. அப்போ வேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பாயிண்ட் டாக்ஸேஷனில் கேஸ்கேடிங் இருக்குது, வேட்டில் வந்து அது ரிமூவ்டு. அதே மாதிரி லாஸ்ட் பாயிண்ட் டாக்ஸேஷனில் கவர்மெண்ட் சஃபர்ட் லாஸ், வேட்டில் வந்து லாஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். வேட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா அதனுடைய சிஸ்டமை நம்ம வி ஹாவ் டு அண்டர்ஸ்டுட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேட் இதே எக்ஸாம்பிள் வச்சுட்டு நம்ம வேட்டுக்கு போயிடுவோம். இதே எக்ஸாம்பிள் வேட்டில் நம்ம பயன்படுத்துவோம். இதே பாருங்க வேட்டுக்கு. வேட்டுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, வேட்டுடைய கான்செப்டை முதல்ல புரிஞ்சுப்போம். வேட்டுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, அவுட்புட் டேக்ஸு மைனஸ் இன்புட் டேக்ஸ் ஈக்குவல் டு அவுட்புட் டேக்ஸு, அவுட்புட் வேட்டு மைனஸ் இன்புட் வேட்டு ஈக்குவல் டு பேயபிள். இதுதான் வந்து வேட் பேயபிள். அதாவது உன்னுடைய அவுட்புட் வேட் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா இருக்குது, உன்னுடைய இன்புட் வேட்டு பார்த்தீங்கன்னா 500 ரூபா இருக்குது. அப்போ வந்து வேட்டு பேயபிள் எவ்வளோனா நீ கட்ட வேண்டாம். வேட் பேயபிள் அப்படிங்கிறது அவுட்புட் வேட்டுங்கிறது பேஸ்ட் ஆன் யுவர் சேல்ஸு, இன்புட் வேட்டுங்கிறது பேஸ்ட் ஆன் யுவர் பர்ச்சேஸ். நீ சேல்ஸ் பண்ணும்போது கலெக்ட் பண்ண டேக்ஸை பர்ச்சேஸ் பண்ணும்போது கொடுத்த டேக்ஸில் கழிச்சுட்டு மிச்சத்தை கட்டணும், அதுதான் வேட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய அவுட்புட் வேட்டு மைனஸ் இன்புட் வேட்டு ஈக்குவல் டு வேட் பேயபிள்ங்கும் போது நீ கஸ்டமர்கிட்ட கலெக்ட் பண்ண டேக்ஸு 500 ரூபா, நீ வந்து பேமெண்ட் பண்ணினது பர்ச்சேஸ் பண்ணும்போது 500 ரூபா. அப்போ நீ கவர்மெண்ட்டுக்கு எந்த டேக்ஸும் கட்ட வேண்டாம். ரெண்டாவது சினரியோ, நீ வந்து கஸ்டமர்கிட்ட கலெக்ட் பண்ண கேஷு 500 ரூபா, நீ பர்ச்சேஸ் பண்ணும்போது கொடுத்த டேக்ஸு 300 ரூபா. அப்போ கவர்மெண்ட்டுக்கு நீ கட்ட வேண்டிய டேக்ஸு 200. ரெண்டாவது சினரியோ. மூணாவது சினரியோ, நீ வந்து சேல்ஸ் பண்ணும்போது கொடுத்தது 500 ரூபா, நீ புதுசாக கம்பெனி ஆரம்பிச்சிருக்க, அதனால் இன்புட் அதிகமாக இருக்குது, உன்னோட இன்புட் வேட்டை 700 ரூபா. அப்போ கவர்மெண்ட்டுக்கு நீ வந்து எதுவும் டேக்ஸ் கட்ட வேண்டாம். வேறஸ் அந்த எக்ஸ்ட்ரா அந்த 200 ருபீஸு கேரி ஃபார்வர்ட் டு த நெக்ஸ்ட் மந்த். 200 ருபீஸ் வந்து கேரி ஃபார்வர்ட் டு நெக்ஸ்ட் மந்த். அப்போ அந்த எக்ஸ்ட்ரா 200 ரூபா இருக்கு இல்லையா, அதை அடுத்த மாதம் கட்ட வேண்டிய டேக்ஸில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து வேட்டோடைய சிஸ்டம். ஓகேவா? இதுதான் வேட்டினுடைய சிஸ்டம். ஸோ இப்போ வந்து பார்ப்போம், இதே எக்ஸாம்பிளை இங்கே அப்ளை பண்ணி பார்ப்போம். இதே வந்து எக்ஸாம்பிள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேட்டில் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சேல்ஸ் பண்ணுறோம். ஓகேவா? சேல்ஸ் வந்து மேனுஃபேக்சர் டீலருக்கு 1000 ரூபாய்க்கு விற்கிறான். அவன் என்ன பண்ணுவான்? அவுட்புட் வேட்டு அட் த ரேட் ஆஃப் 10%. அவுட்புட் வேட்டு அட் த ரேட் ஆஃப் 10%. அவுட்புட் வேட்டு அட் த ரேட் ஆஃப் 10%. வேட் வந்து எவ்வளோ வசூல் பண்ணுவான்? டீலர்ட்டேருந்து 10% வசூல் பண்ணுவான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 1100 ரூபா. அதில் இன்புட் வேட் இதை வந்து லெஸ் பண்ணிப்பான். இன்புட் வேட்டு இவன் தான் மேனுஃபேக்சரர், அதனால் இன்புட் வேட்டு இது கிடையாது. அப்போ மேனுஃபேக்சரர் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ கட்டுவான் டேக்ஸ் அப்படின்னு பாருங்கள். மேனுஃபேக்சரர் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு இந்த அவுட்புட் வேட்டு மைனஸ் இன்புட் வேட்டு கவர்மெண்ட்டுக்கு 100 ரூபா கட்டுவான். அடுத்தது இவன் டீலருக்கு 1000 ரூபாய்க்கு விற்றுறான்னா, டீலர் ரீட்டைலருக்கு 1500 ரூபாய்க்கு விற்பான். இவன் எவ்வளோ இவன்ட்டேருந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவான் அப்படின்னா அதே 10%, 1500. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைலர்ட்டேருந்து 1650 ரூபா வாங்குவான். அதில் இவனுக்கு இன்புட் இருக்கும். இந்த இன்புட் அதாவது இவன் பர்ச்சேஸ் பண்ணும்போது கொடுத்த இன்புட் இங்கே வந்துடும். இது இருக்கா, இந்த இன்புட்டு இங்கே வந்துடும். அப்போ இவன் எவ்வளோ டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவான் அப்படின்னா இந்த இன்புட் இங்கே வந்துடும். அப்போ இவன் எவ்வளோ பேமெண்ட் பண்ணுவான் அப்படின்னா, இவன் வந்து ரீட்டைலர்கிட்ட கலெக்ட் பண்ண 150 ரூபாவில் இவன் வந்து இவன்கிட்ட கொடுத்த அந்த 100 ரூபாயை கழிச்சுட்டு பாக்கி 50 ரூபா மாத்திரம் தான் இவன் கட்டுவான். அடுத்தது ரீட்டைலர், அவனும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கான்னு வச்சுப்போம். ரீட்டைலர் கஸ்டமருக்கு 2000 ரூபாய்க்கு விற்பான். அப்போ அவன் வந்து கஸ்டமர்ட்டேருந்து ஒரு 10% வேட்டு கலெக்ட் பண்ணுவான். ஸோ மொத்தம் 2200 ரூபா. அந்த 2200 ரூபாயில் 150 ரூபா இங்கே கொடுத்துருக்கான் இல்லையா,
அந்த 150 ரூபாயை என்ன பண்ணுவான், இவன் அட்ஜஸ்ட் பண்ணுவான். அப்போ இவன் எவ்வளோ பேமெண்ட் பண்ணுவான் அப்படின்னா 200 மைனஸ் 150 50. ஸோ கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ டேக்ஸ் வருது பாருங்கள், இந்த 50 ரூபா ப்ளஸ் இந்த 50 ரூபா ப்ளஸ் இந்த 50 ரூபா, 200 ருபீஸ். ஸோ இப்போ பாருங்கள் வேட்டில் என்ன வருதுன்னு பார்ப்போம். வேட்டுடைய கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய டேக்ஸ் 200 ருபீஸ். வேட்டில் அண்டர் வேட்டு கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய டேக்ஸு 200, கவர்மெண்ட்டுக்கு கலெக்ட் பண்ண டேக்ஸு 200. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோ ப்ராஃபிட் நோ லாஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸஸில் கவர்மெண்ட் சஃபர்ட் லாஸ், ஆனால் வேட்டில் வந்து லாஸ் இருக்கானா கிடையாது. மல்டி பாயிண்ட் டாக்ஸஸில் கவர்மெண்ட் வந்து கெயின், மல்டி பாயிண்ட் டாக்ஸஸில் கவர்மெண்ட் என்ன பண்ணுது கெயின், பட் வேட்டில் வந்து கெயின் இருக்கா அப்படின்னா கிடையாது. லாஸ்ட் பாயிண்ட் டாக்ஸேஷனில் கவர்மெண்ட்டு இம்ப்ராக்டிகபிள் அப்ளிகபிலிட்டி, பட் இங்கே வேட்டில் வந்து அப்படி இருக்கானா கிடையாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வேட் பேயபிளில் உனக்கு முக்கால்வாசி டேக்ஸ் இங்கே வசூலாயிடுச்சு. ஸோ ஒன்றும் பெரிய பிரச்சனை வராது. அதனால கம்பேர்டு வித் ஏன்ஷியன் சிஸ்டம் அந்த வேட் மெத்தடு வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வேட் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆச்சு 1991 அப்படின்னு நினைக்கிறேன். இயர் வந்து எனக்கு சரியாக தெரியல. ஓகேவா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேட்டு எப்படி வந்தது, ஏன் வந்தது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். வேட்டு வந்து கொஞ்ச நாள் ஓடிட்டே இருந்தது. அப்போ கூட வந்து இந்த வேட்டு சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி கொண்டு வந்தான். அப்போ வேட்டு சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஜிஎஸ்டி வந்து இன்ட்ரடக்ஷன் பண்ணும்போது, ஜிஎஸ்டியை கொண்டு வரும்போது என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னா வேட்டில் வந்து கேஸ்கேடிங் எஃபெக்ட் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் ஜிஎஸ்டி அப்படின்னா. ஒன் நேஷன் ஒன் இந்தியா ஒன் டேக்ஸ். நல்லா வேடை கவனிங்க, இதை வேடை கவனிக்காமல் தான் எல்லாருமே தப்பாக சொல்லிட்டு இருக்காங்க. ஒன் ரேட் ஆஃப் டேக்ஸ்னு எங்கேயுமே சொல்லலை, ஒன் நேஷன் ஒன் இந்தியா ஒன் டேக்ஸ். ஸோ வந்து நீங்கள் ஜிஎஸ்டியில் 2 கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நேஷன் ஒன் இந்தியா ஒன் டேக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிற கான்செப்ட். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்கேடிங் எஃபெக்ட் ஹவு இட் இஸ் ரிமூவ்டு இன் ஜிஎஸ்டி. இதை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து வேட்டையும் ஜிஎஸ்டியும் கம்பேர் பண்ணி ஒரு டேக்ஸ் கம்ப்யூட்டேஷன் ரிப்போர்ட் பார்க்கணும். அந்த மாதிரி பார்த்தாச்சு அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து வேட்டு இருக்கும்போது 2 வகையான டேக்ஸ் இருந்தது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் டியூட்டி, இன்னொன்று வேட். எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்னா என்னென்னா ஒரு ப்ராடக்டை நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது அந்த ப்ராடக்டை நீங்கள் வெளியில் எடுத்துன்னு போனீங்கன்னா அது வந்து ஆன் ரிமூவல் பேசிஸ், அதை ரிமூவல் எடுத்துன்னு போகும்போது டேக்ஸ் கொடுக்கணும். இன்சிடென்ட் ஆஃப் டேக்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்சிடென்ட் ஆஃப் டேக்ஸ்னால் வென் யூ ஹாவ் டு பே தட் டேக்ஸ். இப்போ எக்ஸைஸ் டியூட்டிங்கிறது மேனுஃபேக்சரிங் பண்ணி ப்ராடக்டை வெளியில் எடுத்துன்னு போகும்போது டேக்ஸ் கொடுக்கணும். நீ விற்கிற சும்மா தூக்கின்னு போகிற அது வேறு விஷயம். வேட்டு அப்படிங்கிறது இட் இஸ் லெவிட் ஆன் யுவர் செல்லிங் ஆக்டிவிட்டி. நீ சேல் பண்ணும்போது டேக்ஸ் கொடுக்கணும். இப்போ எக்ஸைஸ் டியூட்டி சொல்கிறேன் பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரி வச்சுருக்கேன். ஐஸ்கிரீம் மேனுஃபேக்சரிங் பண்ணினா எக்ஸைஸ் டியூட்டி உண்டு. ஒரு நாளைக்கு நான் வந்து 100 ஐஸ்கிரீம் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கேன், அதுக்கு எக்ஸைஸ் டியூட்டி உண்டானா எப்போ உண்டு அப்படின்னா அதை ரிமூவல் பண்ணும்போது உண்டு. 100 ஐஸ்கிரீம் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு 100ஐயும் நானே சாப்பிட்டுட்டேன், அப்போ எக்ஸைஸ் டியூட்டி உண்டானா உண்டு. ஏன் உண்டுன்னா ரிமூவல் ஃப்ரம் த ஃபேக்ட்ரி, ஃபேக்ட்ரிலேருந்து ரிமூவ் பண்ணியே என் வயிற்றுக்குள்ளே வந்துடுச்சு. யூ ஹாவ் டு பே இன் எக்ஸைஸ் டியூட்டி. பட் வேட்டு வருமானா கிடையாது. ஏன்னா தேர் இஸ் நோ செல்லிங் ஆக்டிவிட்டி, நானே தான் சாப்பிட்டுட்டேன், அதனால் வேட்டு வராது. ரைட்டா? இப்போ வந்து பார்ப்போம், இந்த ஜிஎஸ்டி எக்ஸைஸ் டியூட்டி ப்ளஸ் வேட். ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணினா எக்ஸைஸ் டியூட்டி, அதையே விற்றா வேட்டு. இந்த பக்கம் அதை ஜிஎஸ்டியோடய கம்பேர் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி சர்வீஸ் டேக்ஸ் அப்படிங்கிற ஒன்றையும் சொல்லணும். சர்வீஸ் டேக்ஸுங்கிறது ஏன் வந்தது அதையும் நம்ம பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷன் ஜிஎஸ்டி வரத்துக்கு முன்னாடி என்னென்ன டேக்ஸ் கட்டின்னு இருந்தான், அப்போ ஏன் முதல்ல இந்த சர்வீஸ் டேக்ஸுங்கிறத ஏன் இன்ட்ரடக்ஷன் பண்ணலாம். இப்போ நம்ம அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன கம்பேரிசன் பார்க்கணும். இப்போ வந்து ஒரு சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு பீப்புள் எடுத்துப்போம். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இருக்காங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் 19 சர்வீஸ் டேக்ஸ் எப்போ இன்ட்ரடக்ஷன் ஆச்சு எனக்கு சரியாக இயர் ஞாபகத்துக்கு இல்லை, 1991 நினைக்கிறேன். சர்வீஸ் டேக்ஸ் எப்போ இன்ட்ரடக்ஷன் ஆச்சு ஒரு வாட்டி செக் பண்ணிப்போம். வென் சர்வீஸ் டேக்ஸ் இன்ட்ரடியூஸ், சர்வீஸ் டேக்ஸ் எப்போ இன்ட்ரடக்ஷன் யாருக்காவது தெரியுமா? 1991 அதுக்கு முன்னாடி இருந்ததா? சர்வீஸ் டேக்ஸ் எப்போ நோ லாங்கர்னு இருக்குது, எப்போ இன்ட்ரடக்ஷன் ஆச்சு சர்வீஸ் டேக்ஸ்?
சர்வீஸ் டேக்ஸ் எப்போ வந்தது? when service tax is applicable in India. அபாலிஷ் பண்ண டேட் நான் எப்போ இன்ட்ரடக்ஷன் பண்ணியிருக்கான்னு கேட்டேன், அபாலிஷன் தான் வந்திருக்கு. ஒரு நிமிஷம். சர்வீஸ் டேக்ஸ் வந்து 2001 அப்படின்னு நினைக்கிறேன். சர்வீஸ் டேக்ஸ் எப்போ வந்தது? 2001 இல்லை, ப்ரீயர் டு ஜூலை 1994. 1994 தான் சர்வீஸ் டேக்ஸ் வந்தது. ரைட், ஓகே. 1994 சர்வீஸ் டேக்ஸ் வந்து இன்ட்ரடக்ஷன் ஆச்சு. அதுக்கு முன்னாடி சர்வீஸ் டேக்ஸ் கிடையாது. அதுக்கு முன்னாடி என்ன சினாரியோ, ஏன் இந்த சர்வீஸ் டேக்ஸ் வந்தது அப்படின்னு பார்ப்போம். இப்போ 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரர், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், சிஏ. இப்போ மேனுஃபேக்சரர் என்ன பண்ணுவார்? சேல் பண்ணுவார். மேனுஃபேக்சர் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணுறான், ப்ரொடக்ஷன். அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணும்போது இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி சேல்ஸ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. மேனுஃபேக்சர் சேல்ஸ் பண்ணுறாரு. அப்போ வந்து ரிமூவல் பண்ணும்போது அந்த ப்ராடக்டோடைய ரேட் வந்து 1000 rupees. சிஏ வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு சர்வீஸ் பண்ணியிருக்காரு. இவர் யார்? மேனுஃபேக்சரர். இவர் யார்? சர்வீஸ். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்னு பேமெண்ட் பண்ணுவோம். மேனுஃபேக்சர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் டியூட்டி 12% பேமெண்ட் பண்ணுவோம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. இந்த எக்ஸைஸ் டியூட்டி யாருக்கு போகும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. ஆனால் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பிஃபோர் 1994 அவன் ஏதாவது டேக்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எந்த டேக்ஸும் கிடையாது. அப்போ எவ்வளோ ப்ரைஸ் ஆகுது? காஸ்ட்டு 1000 ரூபாய். அடுத்தது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வேட்டு. வேட்டு எவ்வளோ பேமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா 14.5%. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 14.5%. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு 14.5% வேட்டு பேமெண்ட் பண்ணுவாங்க மேனுஃபேக்சரர். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்னா பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அப்போ ப்ராடக்டுடைய ப்ரைஸ் எவ்வளவு? 1160 ப்ளஸ் இது வந்து இவனுடைய ப்ரைஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிஃபோர் 1994 சர்வீஸ் டேக்ஸ் வரதுக்கு முன்னாடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. இதனுடைய காஸ்ட் ப்ரைஸ், அதாவது மேனுஃபேக்சரிங் பண்ணுறது காஸ்ட் ப்ரைஸ் 800 ரூபாய் வச்சுக்கோங்க. இவருடைய காஸ்ட் ப்ரைஸு சேம் 800 ரூபாய். ஸோ இவருடைய காஸ்ட் 800 ரூபாய், சேல்ஸ் வந்து 1000 ரூபாய். அப்போ ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட், இப்போ மேனுஃபேக்சர் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னா இந்த 1000 ரூபாயில் 800 ரூபா போயிடுச்சுன்னா 200 ரூபா ப்ராஃபிட். அதே 200 ரூபா ப்ராஃபிட் இவருக்கு இருக்குது. இந்த ப்ராஃபிட் மேலே என்ன டேக்ஸ் கட்டுவாங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 30% அப்படின்னு வச்சுக்கோங்க. 200 rupeesக்கு 30% இன்கம் டேக்ஸ். இந்த இன்கம் டேக்ஸ் யாருக்கு போகும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகும். இந்த இன்கம் டேக்ஸ் யாருக்கு போகும்? சென்ட்ரல் கவர்மெண்ட். வேட் யாருக்கு போகும்? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகும். அடைச்சி ஸ்மால் லெட்டர் வர மாட்டேங்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவனும் வந்து பார்த்தீங்கன்னா அதே 60 ரூபாய் இன்கம் டேக்ஸ் கட்டுறாரு. இப்போ பாருங்கள், 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அமௌண்ட்டு சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எக்ஸைஸ் டியூட்டி கட்டுறாரு. ஆனால் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு பிஃபோர் 94 அவர் வந்து அரசாங்கத்துக்கு எந்த ஒரு வரியும் கட்டுவதில்லை, கலெக்ஷன் பண்ணி கஷ்டப்பட்டது. இப்போ ஒரு மேனுஃபேக்சரர் வேட்டு கலெக்ட் பண்ணி கட்டின்னு இருந்தாங்க. அதே மாதிரி ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு தன்னுடைய சர்வீஸை சேல்ஸ் பண்ணுறாரு, அவர் ஏதாவது கட்டுறாருன்னா கிடையாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸு இவரும் கட்டுறாரு, இவரும் கட்டுறாரு தன்னுடைய ப்ராப்பர்ட்டி. அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவர்மெண்ட்டுக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பார்க்குறான், ஒரு மேனுஃபேக்சரர் எக்ஸைஸ் டியூட்டி கலெக்ட் பண்ணி கட்டுறான். ஆனால் இந்த பக்கம் சர்வீஸ் பண்ணுற பீப்புள் எந்த டேக்ஸும் கட்டுறது இல்லை. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் பார்க்குது, ஒரு மேனுஃபேக்சர்னால நமக்கு வருமானம் வருது, ஆனால் சர்வீஸ் பண்ணுறாங்க, அவனால் நமக்கு எதுவும் வருமானம் இல்லை. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஏன் வந்து இந்த சர்வீஸ்க்கு டேக்ஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வருது. அதுக்காக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த கமிட்டிக்கு பேர் என்னென்னா செல்லையா கமிட்டி. ராஜா சே செல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அவர் யார் அப்படின்னா அவர் திருச்சி, நம்ம தமிழ்நாட்டுக்காரர். அவர் தான் இந்தியாவுக்கு இன்றைக்கி இவ்வளோ பெரிய ரெவென்யூ வரத்துக்கு முக்கிய காரணமே யார் அப்படின்னா ராஜா சே செல்லையா. அவர் யாருன்னா ஒரு தமிழர். அவர் பேரில் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. அவர் தான் இந்த இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வேட்டையும் இந்த இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு சர்வீஸ் டேக்ஸையும் இன்ட்ரடக்ஷன் பண்ணது அவர் தான்.
அந்த மாதிரி சர்வீஸ் டேக்ஸ் இன்ட்ரடக்ஷன் பண்ணலாம் அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஆர்டிகல் 265 என்ன சொல்லிச்சு, டேக்ஸ் கேன் பி லெவிடு த்ரூ லெஜிஸ்லேஷன். ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, மன்மோகன் சிங் பீரியடில் இந்த மாதிரி ஆக்ட் போடுறதுக்கெலாம் நேரம் இல்லாத காரணத்தால் ஃபினான்ஸ் பில்லில் ஒரு இன்சர்ட் பண்ணி விட்டாங்க. என்ன பண்ணி விட்டாங்க, இந்த மாதிரி சர்வீஸ் டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இன்ட்ரடக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஸ் பில்லில் கொஞ்சம் வந்து இன்சர்ட் பண்ணி விட்டாங்க. அந்த மாதிரி இன்ட்ரடக்ஷன் பண்ணும்போது ஒரு 3 சர்வீஸ்க்கு மாத்திரம் முதல்ல வந்து ட்ரையல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 சர்வீஸ்க்கு மாத்திரம் சர்வீஸ் டேக்ஸ் இன்ட்ரடக்ஷன் பண்ணாங்க. ஃபினான்ஸ் ஆக்டாக கொண்டு வரல, ஃபினான்ஸ் பில்லை இன்ட்ரடக்ஷன் பண்ணாங்க. எதுக்கு அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டு, இன்சூரன்ஸு, அதுக்கப்புறம் இன்னொன்று ஏதோ ஒரு 3 டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த சர்வீஸ் டேக்ஸை இன்ட்ரடக்ஷன் பண்ணி முதல்ல பல்ஸ் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அப்போ தான் சர்வீஸ் டேக்ஸ் இன்ட்ரடக்ஷன் பண்ணும்போது எங்கே பார்த்தாலும் ஒரே எதிர்ப்பாக இருந்தது. ஆனாலும் பரவாயில்லன்னு இன்ட்ரடக்ஷன் பண்ணாங்க, எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. டெலிஃபோன், ரைட், வெரி குட், டெலிஃபோன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம், அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோடைய ரெவென்யூ இந்தியா அளவில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக 400 கோடி ரூபா வந்தது. அதுக்கு அடுத்த வருஷம் என்ன பண்ணாங்க, 12 சர்வீஸ்க்கு இன்ட்ரடக்ஷன் பண்ணாங்க சர்வீஸ் டேக்ஸ். அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 19 சர்வீஸ்க்கு இன்ட்ரடக்ஷன் பண்ணாங்க. அதுக்கு இன்னும் 2 வருஷம் பார்த்தீங்கன்னா அப்படியே இன்ட்ரடக்ஷன் பண்ணிகிட்டே வரும்போது ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 119 சர்வீஸ்க்கு சர்வீஸ் டேக்ஸை இன்ட்ரடக்ஷன் பண்ணிட்டாங்க. உன்னுடைய சர்வீஸ்க்கு 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே வருமானம் வருது அப்படின்னா, சேல்ஸ் ரெவென்யூ இருக்குன்னா யூ ஹாவ் டு பே சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு. அப்போ தான் நம்மால் வந்து பார்த்தான், அவனுக்கு டவுட் வந்துருச்சு. ஐயா, நான் வந்து இந்த தொழில் பண்ணுறேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இவங்க இருக்காங்கன்னு வச்சுக்குவோம், இந்த கீழ்பாக் கலர்களுக்கு எழுத்தாப்பில் இருக்காங்க, சாவு வண்டி ஓட்டுறவங்க, ஆம்புலன்ஸ் மாதிரி, டெத் செர்மனி. நான் இந்த சர்வீஸ் பண்ணுறேன் சார், எனக்கு டேக்ஸ் உண்டா அப்படின்னு கேட்குறேன். ஒவ்வொருத்தரும் போயிட்டு கேட்குறாங்க கவர்மெண்ட்டிட்ட, நமக்கு இந்த டேக்ஸ் அப்ளிகபிள் ஆகுமா, நமக்கு இந்த டேக்ஸ் அப்ளிகபிள் ஆகுமா. கவர்மெண்ட்டு பார்க்குறான், ஏடா நிறைய பேர் வந்து நம்மள்ட்ட இதுக்கு அப்ளிகபிள் ஆகுமா, இந்த சர்வீஸ்க்கு அப்ளிகபிள் ஆகுமான்னு கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு 2011 என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீ வந்து எனக்கு டேக்ஸ் உண்டா, எனக்கு டேக்ஸ் உண்டான்னு எவனும் வந்து என்ன கேட்கக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நெகட்டிவ் லிஸ்ட்னு ஒன்று போடுறேன். 17 பேருக்கு டேக்ஸ் கிடையாது, பாக்கி எல்லாருக்கும் டேக்ஸ் உண்டு. ஐயா, நான் கோயிலில் மணி ஆட்டுறேன், எனக்கு 20 லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் வருது, நான் டேக்ஸ் கட்டணுமா? கண்டிப்பாக கட்டணும். நான் கல்யாணம் பண்ணுறேன், புரோக்கர், இல்லை நான் வந்து கேட்ரிங் சர்வீஸ் பண்ணுறேன், எனக்கு டேக்ஸ் உண்டா? கண்டிப்பாக உண்டு. நான் வந்து அமேஸ்மெண்ட் பார்க் வச்சு நடத்துகிறேன், அதில் வந்து பொழுதுபோக்கு தான் நடத்துகிறேன், எனக்கு டேக்ஸ் உண்டா? உண்டு. போ. நான் போஸ்ட் ஆஃபீஸு, நான் வந்து போஸ்டல் சர்வீஸ் பண்ணுறேன், சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கேட்குது, போஸ்டல் சர்வீஸா? போஸ்டல் சர்வீஸில் சாதாரணது கிடையாது, ஸ்பீடு போஸ்ட்னால் உண்டு. ஐயா, நான் ட்ரெயின் நடத்துகிறேன், கவர்மெண்ட்டு, ட்ரெயினில் போகிறவங்களுக்கு என்ன சர்வீஸ் டேக்ஸு? நீ ஸ்லீப்பர் கிளாஸில் போனால் கிடையாது, அன்ரிஸ்டில் போனால் கிடையாது, அதே ஃபஸ்ட் கிளாஸில் போனால் உனக்கு டேக்ஸ் உண்டு. நான் பஸ்ஸில் போகிறேன், பஸ்ஸு ஸ்பெஷல் பஸ்ஸாக இருந்தால் டேக்ஸ் உண்டு, சாதா பஸ்ஸில் போனால் டேக்ஸ் கிடையாது. காலேஜு, ஸ்கூலில் படிக்கிற, காலேஜில் படிக்கிற அந்த மாணவர்கள் பேமெண்ட் பண்ணக்கூடிய டியூஷன் ஃபீஸு கிடையாது. அதே காலேஜோ ஸ்கூலோ யூனிவர்சிட்டிக்கு ரெக்கக்னேஷனுக்கு பணம் கட்டினா அதுக்கு டேக்ஸ் உண்டு. இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஸோ 2011 என்ன பண்ணிட்டாங்க, நெகட்டிவ் லிஸ்ட்னு ஒன்று இன்ட்ரடக்ஷன் பண்ணி, இந்தந்த சர்வீஸ்க்கு டேக்ஸ் கிடையாது, மற்ற எல்லாத்துக்கும் டேக்ஸ் உண்டு, நீ என்கிட்ட இதுக்கு உண்டா அதுக்கு உண்டான்னு கேட்கவே கேட்காது அப்படின்னாங்க. அப்படி தான் வந்தது சர்வீஸ் டேக்ஸு. ஆனால் சர்வீஸ் டேக்ஸுக்கு அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, அதுக்குன்னு தனி ஆக்ட்லாம் கிடையாது. ஃபினான்ஸ் பில் மூலியமாக வந்த டேக்ஸு இந்தியாவுக்கு ஒரு பெரிய ரெவென்யூ கொண்டு வந்து கொடுத்தது. அந்த ரெவென்யூக்கு காரணமாக இருந்தது யார் அப்படின்னா, நம்முடைய ராஜா செல்லையா. அவனையெல்லாம் மறந்துட்டான், அவனுக்கு ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு செலவு வச்சா நல்லாயிருக்கும். இன்றைக்கி இந்தியா இவ்வளோ பெரிய ரெவென்யூவில் நம்ம இருக்கோம், நம்ம வந்து இவ்வளோ $1 பில்லியன் நம்ம பேசின்னு இருக்கோம், $1 ட்ரில்லியன் இன்கம், $4 ட்ரில்லியன், $5 ட்ரில்லியன், அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா, விதை யார் போட்டான்னா இங்கே தமிழ்நாடு தான் போட்டான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டேக்ஸ்னால் என்னங்கிறத பார்த்துட்டோம். இப்போ என்னென்ன டேக்ஸ் இருக்குது, ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணினா எக்ஸைஸ் டியூட்டி, அது யாராவது சர்வீஸ் பண்ணினா சர்வீஸ் டேக்ஸு, சேல் பண்ணினா வேட். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து இந்த இடத்துல ஜிஎஸ்டிங்கிறது ஏன் வந்தது, ஜிஎஸ்டிங்கிறது ஏன் வந்தது அப்படின்னா, கேஸ்கேடிங் எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று சொன்னேன். ரெண்டாவது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நிறைய சில டேக்ஸஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டு நிறைய டேக்ஸஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ என்னென்ன டேக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அது பார்ப்போம். ஒய் நீடு ஃபார் ஜிஎஸ்டி? முதல்ல அதுக்கு நான் சொல்லிட்டேன் ரீசன். டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் அண்ட் நீட் ஃபார் ஜிஎஸ்டி, ஃபர்ஸ்ட் வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஆஃப் ப்ரீவியஸ் டேக்ஸ் மெத்தட்ஸ். அது நம்ம எக்ஸைஸ் டியூட்டி, வேட், அதை பற்றியெல்லாம் சொல்லியாச்சு. இதை பிபிடி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? அடுத்தது பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
ஏன் வந்து வேட் வந்துச்சு அப்படிங்கிறத சொல்லிட்டோம். அடுத்தது வேட்னா என்ன, இதெல்லாம் எக்ஸாம்பிளுக்குலாம் நான் சொல்லிட்டேன், எல்லாமே சொல்லியாச்சு. இப்போ வந்து எதுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்தது? ஜிஎஸ்டி நல்ல டேக்ஸாக கெட்ட டேக்ஸா? மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஒன் நேஷன் ஒன் இண்டியா ஒன் டேக்ஸ் அப்படின்னா. அப்போ ஜிஎஸ்டி வருது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்கிறா, நான் இந்த டேக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன், இனிமேல் கலெக்ட் பண்ண மாட்டேன், ஒரே டேக்ஸாக ஜிஎஸ்டியை வச்சுக்கலாம் அப்படின்னா. என்ன டேக்ஸ் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் டியூட்டி எக்ஸப்ட் லிக்கர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிக்கர் தயார் பண்ணுறாங்க, அந்த லிக்கர் தயார் பண்ணினா அது என்ன பர்பஸ்க்கு அந்த லிக்கரை தயார் பண்ணுறாங்கிறத பொறுத்து யார் டேக்ஸ் போடுறதுங்கிறது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லிக்கர் வந்து ஹியூமன் கன்சம்ஷனுக்கு தயார் பண்ணினா அதுக்கு டேக்ஸ் போடுற அதிகாரம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும், அதே லிக்கரை அதே வந்து ஆல்கஹாலிக்கை ஒரு மெடிசினுக்கோ இல்லை ஒரு டாய்லெட்ரி பர்பஸ்க்கோ தயார் பண்ணினா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் போடுறதுக்கு டேக்ஸ் இருக்குது. ஸோ வந்து லிக்கருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்கஹாலுக்கு டேக்ஸ் போடுற அதிகாரம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இருக்குது. அது என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத பொறுத்தது. அடுத்தது அடிஷ்னல் டியூட்டிஸ் ஆஃப் எக்ஸைஸ் குட்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ், அடிஷ்னல் டியூட்டிஸ் ஆஃப் எக்ஸைஸ் டெக்ஸ்டைல் அண்ட் டெக்ஸ்டைல் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ், அடிஷ்னல் டியூட்டிஸ் ஆஃப் எக்ஸைஸ் கஸ்டம்ஸ் கவுண்டர் வேலிங் டியூட்டி ஈக்குவல் டு இம்போர்ட்ஸு இடி, ஸ்பெஷல் அடிஷ்னல் டியூட்டி, சர்வீஸ் டேக்ஸு, சென்ட்ரல் சர்சார்ஜ் அண்ட் செஸ். இதெல்லாம் வந்து இனிமேல் கிடையாது, ஒரே டேக்ஸு ஜிஎஸ்டி. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டு சில டேக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஸ்டேட் வேட்டு, ஸ்டேட் எக்ஸைஸ் டியூட்டி ஆன் லிக்கரு, சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸு, லக்ஸரி டேக்ஸு, என்ட்ரி டேக்ஸ் இன் ஆல் ஃபார்ம். என்ட்ரி டேக்ஸு இது மாதிரி கிடையாது. டேக்ஸஸ் ஆன் அட்வர்டைஸ்மெண்ட்டு, டேக்ஸஸ் ஆன் சேல் ஆஃப் லாட்ரி, கேம்லிங் அண்ட் பெட்டிங், ஸ்டேட் சர்சார்ஜ் இதெல்லாம் உண்டு. இதில் ஸ்டேட் எக்ஸைஸ் டியூட்டி ஆன் லிக்கர் இப்பயும் இருக்குது. இதை தவிர பாக்கி இந்த டேக்ஸ் எல்லாம் கிடையாது. அதுக்காக ஒரே டேக்ஸு ஜிஎஸ்டி. அதாவது நான் அரிசி கொண்டு வரேன் அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட்டும், தவிடு கொண்டு வரேன் அப்படின்னு உமி கொண்டு வரேன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ரெண்டு பேரும் கலந்து ஊதி ஊதி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கொண்டு வந்தாங்க. ரைட்டா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சில டேக்ஸஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, இனிமேல் அவங்க கலெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஒரு சில டேக்ஸஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, இனிமேல் அதை கலெக்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ ஒரே டேக்ஸு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி. அப்போ இந்த ஜிஎஸ்டி வந்துருச்சுன்னா இதுக்கு முன்னாடி இந்த டேக்ஸ்லாம் கிடையாது சார்னா ஒரு சில டேக்ஸஸ் ஆஃப்டர் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஜிஎஸ்டி உண்டு. இப்போ ஜிஎஸ்டி இன்ட்ரடக்ஷன் ஆனதுனால மக்களுக்கு என்ன பெனிஃபிட்டு, கவர்மெண்ட்டுக்கு என்ன பெனிஃபிட்? இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி இன்ட்ரடக்ஷன் பண்ணதுனால முதல்ல வந்து சேல் பண்ணினா கவர்மெண்ட்டுக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மாத்திரம் தான் டேக்ஸ் இருந்தது. இப்போ சேல் பண்ணினா அதுக்கான ரெவென்யூவில் ஒரு ஷேரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் போகும். ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கிடைச்ச ஷேர். அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன சார் நஷ்டமானா கிடையாது. இதுக்கு முன்னாடி சர்வீஸ் டேக்ஸு, எக்ஸைஸ் டியூட்டி இது ரெண்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எந்த டேக்ஸும் ஷேரும் வராது. ஆனால் ஆஃப்டர் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஜிஎஸ்டி எந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணினாலும் எக்ஸைஸ் டியூட்டிலையும் ஷேர் வருது, சர்வீஸ் டேக்ஸ்லேயும் ஷேர் வருது. ரைட்டா? ஸோ ரெண்டு பேருக்குமே நல்லது. அப்போ பப்ளிக்கு ஒன்றுமே கிடையாதா சார்னா பப்ளிக்கும் இருக்குது. பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்கேடிங் எஃபெக்டை ரிமூவ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ பப்ளிக் என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஜிஎஸ்டினால பப்ளிக் என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இப்போ பப்ளிக் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதே ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் தோ ஆஃப்டர் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஜிஎஸ்டி எதெல்லாம் கிடையாது அப்படின்னா, பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி, கவுண்டர் வேலிங் டியூட்டி, ஆன்டி டம்பிங் டியூட்டி, எக்ஸ்போர்ட் டியூட்டி இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவி பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரியே ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சில டேக்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. எலக்ட்ரிசிட்டி டேக்ஸு, ஸ்டாம்ப் டியூட்டி, ரோடு டேக்ஸு, டோல், ப்ராப்பர்ட்டி, ப்ரோசல் டேக்ஸ் இதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டு இன்ட்ரடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிஎஸ்டிக்கு வெளியில் எது இருக்குது அப்படின்னா என்ஹெச் மேப், நேச்சுரல் கேஸு, ஹைஸ்பீடு டீசல், மோட்டார் ஸ்பிரிட்டு, ஏவியேஷன் ட்ரிபியூன், பெட்ரோலியம் க்ரூட் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிஎஸ்டி ஏன் இன்ட்ரடக்ஷன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டோம். இதில் என்னென்ன டேக்ஸ் ஜிஎஸ்டியில் இருக்குன்னா ஐஜிஎஸ்டி, இன்டர்ஸ்டேட் சேல், எக்ஸ்போர்ட் சேல் அண்ட் இம்போர்ட் சேல். அப்போ ஐஜிஎஸ்டி வரும். சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி எப்போ வரும்னா லோக்கலில் விற்றா வரும். செஸ் ஏன் வந்தது அப்படின்னா இதோட நம்ம முடிச்சுப்போம் ஏன் செஸ் வந்ததுன்னு. இப்போ ஜிஎஸ்டி இன்ட்ரடக்ஷன் ஆகணும்னா இந்தியாவில் இருக்கிற 29 ஸ்டேட்டும் வந்து ஒத்துக்கணும், எல்லா யூனியன் டெரிட்டரியும் ஒத்துக்கணும். அப்போ தான் அந்த டேக்ஸை சக்ஸஸாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஆனால் இந்தியாவில் 4 ஸ்டேட் மாத்திரம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேட்டாங்க ஜிஎஸ்டியை. எந்தெந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, குஜராத், மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால் இந்த 4 ஸ்டேட்டும் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் சார் வேண்டாம்னா இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா
இந்த 4 ஸ்டேட்டில் மாத்திரம்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரர்ஸ் ஜாஸ்தி. இந்தியாவில் 60% ஆஃப் த ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் இன் தி above 4 ஸ்டேட்ஸ். பாக்கி இருக்கிற எல்லா ஸ்டேட்டும் சேர்ந்து ஒன்லி 40% தே ஆர் மேனுஃபேக்சர். பிஃபோர் வேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அரிஜின் பேஸ்டு டேக்ஸ், அதாவது தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திராவுக்கு விற்கிறோம் அப்படின்னா அந்த டேக்ஸ் யாருக்கு போகும்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். அப்போ யார் மேனுஃபேக்சரோ அவனுக்கு தான் ரெவென்யூ அதிகமாக போயிடுது. ஆனால் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸ். டெஸ்டினேஷன் பேஸ்னால் யார் யூஸ் பண்ணுறாங்க ஃபைனல் ப்ராடக்ட் அவனுக்கு தான் அந்த டேக்ஸ் பெனிஃபிட் போகும். அதன்படி பார்த்தீங்கன்னா அப்படியே உல்ட்டாவாக மாறி போச்சு. அதனால் இந்த தமிழ்நாடு ஆகட்டும், ஆந்திரா, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், மகாராஷ்டிரா, இந்த மாதிரி ஸ்டேட்ஸ், ஒரு சில ஸ்டேட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு உட்காந்து பேசும்போது, இங்கே வாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை, எங்களுக்கு ரெவென்யூ லாஸ் சார், வருஷத்துக்கு 5000 கோடி 10,000 கோடி ரெவென்யூ லாஸ். ஓகே, உனக்கு இந்த லாஸை காம்பன்சேட் பண்ணிட்டா ஓகேவா, நீ ஜிஎஸ்டிக்குள்ளே வந்துடுவியா, எனக்கு ஜிஎஸ்டிக்குள்ளே வரணும் அவ்வளோதான். ஓகே சார் நான் வந்துடுறேன், அந்த லாஸை காம்பன்சேட் பண்ணிடுறேன் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிவிட்டு இங்கே வா கையெழுத்து போடு, உனக்கு இந்த லாஸை நான் 5 வருஷத்துக்கு காம்பன்சேட் பண்ணுறேன், ஆனால் அதுக்கப்புறம் உனக்கு சர்வீஸ் டேக்ஸில் ரெவென்யூ வரப்போது, உனக்கு அதெல்லாம் அட்ஜஸ்ட் ஆகிடும், ஒன்றும் கவலைப்படாத, வந்து கையெழுத்த போடு அப்படின்னா நீ எப்படிடா இதை அட்ஜஸ்ட் பண்ண போகிற அப்படின்னு இவனும் கேட்கல, அவனும் எப்படி பண்ண போகிறேன்னு சொல்லலை. எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கிட்டு இன்ட்ரடக்ஷன் பண்ணி விட்டாங்க. அந்த மாதிரி இன்ட்ரடக்ஷன் பண்ணதுக்கப்புறம் இது ஜிஎஸ்டி இன்ட்ரடக்ஷன் பண்ணதுக்கப்புறம் புதுசாக ஒரு டேக்ஸ் இன்ட்ரடக்ஷன் பண்ணால் அதுக்கு பேர் என்னென்னா அதுதான் காம்பன்சேஷன் செஸ். இந்த செஸ் எதுக்காக கொடுத்தாங்க? இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்டேட்டாவது தன்னுடைய ரெவென்யூ எவ்வளோ லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான ப்ரூஃபை சப்மிட் பண்ணும்போது பேஸ்ட் ஆன் தட் ப்ரூஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா காம்பன்சேட் பண்ணும். எப்படிடா காம்பன்சேட் பண்ணும் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குன்னு தனியாக ஒரு பவர் வச்சுட்டுருக்கான். ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு மாத்திரம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மாத்திரம் தான் இந்த பவர் இருக்குது செஸ்ஸு லெவி பண்ணுறதுக்கு. ஜெனரேட்டர், காரு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு 4-5 ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. அந்த 4-5 ப்ராடக்ட் மாத்திரம் காம்பன்சேஷன் செஸ்ன்னு போட்டு கலெக்ட் பண்ணி அந்த காம்பன்சேஷன் செஸ், சிகரெட்டு இந்த மாதிரி அதுக்கு மாத்திரம் காம்பன்சேஷன் செஸ் கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஏற்படக்கூடிய லாஸை வந்து காம்பன்சேட் பண்ணுவோம். எத்தனை வருஷத்துக்கு? 5 வருஷத்துக்கு. 5 வருஷம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டில் கலெக்டிங் த காம்பன்சேஷன் செஸ், பட் இட் இஸ் நாட் ஷேரிங் மச். அந்த மாதிரி பண்ண மாட்டேன்றாங்க. அதுதான் நம்ம இப்போ கேட்டுருக்கோம், ரைட்டா? ஸோ இப்போ ஜிஎஸ்டியை பற்றி நம்ம சொல்லிட்டோம். ஜிஎஸ்டியை பற்றி சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளே வாங்கி தமிழ்நாட்டுக்குள்ளேயே விற்றா சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி. ஏன் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு செட் ஆஃப் டேக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஒரு செட் ஆஃப் டேக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 2 பேருமே கலெக்ட் பண்ணக்கூடியது ஒரே டேக்ஸு ஜிஎஸ்டி அப்படின்னாச்சு. அப்போ அந்த ஜிஎஸ்டியில் 2 பேருக்குமே பங்கு இருக்குது. அதனால தான் சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி. ஸோ தமிழ்நாட்டில் வாங்கி தமிழ்நாட்டில் விற்றா என்ன டேக்ஸ் வரும் அப்படின்னா சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி. தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திராவுக்கு போனால் என்ன டேக்ஸு அப்படின்னா ஐஜிஎஸ்டி. தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு போனால் என்ன டேக்ஸு அப்படின்னா ஐஜிஎஸ்டி. தமிழ்நாட்டிலேருந்து பாண்டிச்சேரிக்கு போனால் என்ன டேக்ஸ்னால் ஐஜிஎஸ்டி. பாண்டிச்சேரியில் வாங்கி பாண்டிச்சேரியில் விற்றா என்ன டேக்ஸு அப்படின்னா சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி. சார் யூடிஜிஎஸ்டின்னு ஒன்று சொன்னீங்களா, யூனியன் டெரிட்டரி கவர்மெண்ட். அப்போ பாண்டிச்சேரி கிடையாதா அப்படின்னா பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரி தான். ஆனால் பாண்டிச்சேரியில் சட்டசபை இருக்குது. எந்த ஒரு யூனியன் டெரிட்டரியில் சட்டசபை இல்லாமல் இருக்கோ அங்கே மாத்திரம்தான் என்ன பண்ணும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு போட வேண்டிய டேக்ஸை லெவி பண்ணிவிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு செய்ய வேண்டிய வேலையை செய்யும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் ஐலண்டு, சண்டிகர், இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய டைரக்ட் ஆளுகை. அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூடிஜிஎஸ்டின்னு லெவி பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு பண்ண வேண்டிய டேக்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து யூடிஜிஎஸ்டிங்கிற பேரில் தனியாக வச்சுட்டு அதுலேருந்து அவங்க அந்த வளர்ச்சி பணிகளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் ஜிஎஸ்டியோடைய வரலாறு. ஸோ நம்ம ஜிஎஸ்டி இன்ட்ரடக்ஷனை பற்றி நல்லா பார்த்துட்டோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓரளவு உங்களுக்கு ஒரு ஜிஎஸ்டியை பற்றின ஒரு புரிதல் இருக்கும். இதுக்கு முன்னாடி வேட் இருந்தது, இதுக்கு முன்னாடி எக்ஸைஸ் டியூட்டி இருந்தது, அந்த மாதிரி என்னென்ன டேக்ஸ் இருந்தது அப்படிங்கிறத நான் வந்து ஓரளவு திருப்திகரமாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை இன்னொரு முறை போட்டு பாருங்கள். இந்த ஜிஎஸ்டி கிளாஸை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தருண் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கிளாஸ் இருக்குது, அவருடைய வீடியோஸ் பாருங்கள். உண்மையிலே சொல்கிறேன், அவர் 8 ஹவர் 10 ஹவர் போட்டிருக்காரு. நம்மளை விடவும் நாம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு ஆசிரியர் தான். வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கிளாஸஸ் வந்து அருமையாக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தருண் ஜிஎஸ்டி அப்படின்னு போடுங்க கூகுளில் போய்ட்டு, யூடியூப்பில் இந்த மாதிரி தருண் ஜிஎஸ்டி சார், தருண் ஜிஎஸ்டி கிளாஸ் அப்படின்னு போட்டால் வரும். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் ஒரு வாட்டி ஃப்ரீயாக டேக்ஸஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாரு. இவரோட தான்
இவருடைய கிளாஸஸ் வந்து பாருங்கள். ஜிஎஸ்டியை பற்றி நல்லா அருமையாக இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அப்போ வந்து நீங்கள் ஒரு அக்கௌண்டண்ட்டாக இந்த ஜிஎஸ்டியை பற்றின ஒரு நல்ல புரிதல், நல்ல அறிவை ஏற்படுத்திங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து நீங்கள் ஒரு ஜிஎஸ்டி கன்சல்டன்ட் ஆகி நல்லா சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஜிஎஸ்டிங்கிறது ஒரு புலிவால் பிடிச்சிக்கிறத. நீங்கள் அதுக்குள்ளே இறங்கிட்டீங்க அப்படின்னா அதில் ரிஸ்க் ஜாஸ்தி, வருமானமும் ஜாஸ்தி. ஜிஎஸ்டி கன்சல்டண்ட்டாக இருக்கணும்னா உங்களுக்கு நல்ல நாலேஜ் ஏற்படுத்திக்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தருண் ஜிஎஸ்டி கிளாஸஸ் வாங்கி பார்க்கணும். அதே மாதிரி ஜிஎஸ்டிக்கு சம்மந்தமான புக்ஸு நீங்கள் சாதா புக்கெல்லாம் வாங்கி பார்க்கக்கூடாது. வினோத் சிம்னானியா மாதிரி புக்கை வாங்கி படிக்கணும். அதில் வாங்கி படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல நாலேஜ் வரும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒர்க் பண்ண முடியும். ஜிஎஸ்டியை பற்றி தெரியாமல் நான் ஜிஎஸ்டி கன்சல்டன்ட்னு இறங்கினீங்கன்னா நீங்கள் தான் கை காசு போய்டும் பார்த்துங்க. அதனால் ஜிஎஸ்டியை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா இந்த மாதிரி நல்ல ஜிஎஸ்டி ஆசிரியர்களுடைய வீடியோஸ் நல்லா பாருங்கள். இந்த மெட்ராஸில் சீதாராமன் கோன்னு இருக்குது, அங்கே போயிட்டு வினோத் சிம்னானியா புக்கு இருக்குது, 20% டிஸ்கவுண்ட்டில் கேட்டிங்கன்னா அவன் கொடுப்பான். 1500 புக்கு 1300 1200 வாங்கி அதில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ், அதில் இருக்கிற சம்ஸ் எல்லாம் நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஜிஎஸ்டியை பற்றின நல்ல நாலேஜ் ஏற்படுத்திங்க. டேலியில் இதை எப்படி அக்கௌண்ட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வெரைட்டியாக ஜிஎஸ்டிங்கிறது இப்போ நான் சொன்னது தான் ஜிஎஸ்டியில் இன்னும் நிறைய இருக்குது. நான் சும்மா சொன்னது ஒரு இன்ட்ரடக்ஷன், ஒரு ஹிண்ட், அவ்வளோதான். நீங்கள் இன்னும் இதை பற்றி ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்லாம் இருக்குது. ஜிஎஸ்டி எப்படி லெவை பண்ணுறது, எப்படி பில் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் எப்படி ஃபைலிங் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நான் சொன்ன இதனுடைய வீடியோஸ் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா, நம்ம சொன்னது பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. விடைபெறுவோம். மண்டே பார்க்கலாம். தேங்க்யூ.